பணிவோம். இன்றைய ஆன்மீக சிந்தனைக்கு திரு PN கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வளரும் ஆன்மா என்ற தலைப்பில் கர்மயோகி அவர்களின் பரம்பொருள் நூலின் 6வது பகுதி ஜடத்தின் முடிச்சு என்ற அத்தியாயத்திலிருந்து பேசுவார்கள். அதைத் தொடர்ந்து ஒரு 5 நிமிஷம் சுமுகத்தை பற்றிய திரு ராய் பாஸ்டர் அவர்களுடைய கருத்துக்களை சுமுகத்தை வாழ்வில் நான் பேசுவேன். இப்பொழுது திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசுவார்கள். ஸ்ரீ அன்னையின் திருவுளம் பூர்ண ஜீவனுடன் நிறைவேறட்டும் என பிரார்த்தித்து, ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அவருடைய அருளை வேண்டியும் குருநாதர் பூஜ்ய ஸ்ரீ கர்மயோகி அப்பா அவருடைய அருளை ஆசியையும் பிரார்த்தித்து, அன்னையின் சாநித்திய நிரம்பி நம்முடைய தியான மையத்தின் ஆன்மாவை வணங்கி இன்றைய தியான கூடலுக்கு வந்திருக்கும் ஒவ்வொரு அன்னை என்பதற்கும் எனது ஆத்மார்த்தமான நன்றியை தெரிவித்து, பரம்பொருள் 6 மேலும் ஒரு பேராகிராஃபாக அப்பா வளரும் ஆன்மா என்பதை குறிப்பிட்டார். அதை படித்துவிட்டு நாம் அந்த பகுதியை இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக் கொள்வோம். மேலும் எனக்கு இன்றைய தினம் உரையாற்றுவதற்கான வாய்ப்பை வழங்கிய தியான மைய பொறுப்பாளர், எனது மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய அங்கிள் அவர்களுக்கு எனது பணிவான நமஸ்காரத்தை தெரிவித்து இன்றைய சிந்தனையை தொடங்குவோம். அப்பா அவர்கள் எப்பொழுதுமே லைஃப் டிவைனை பற்றி பல வருடங்களாக அதை ஒரு முயற்சியாக செய்து மனத ஜீவியத்தில் எழுத தொடங்கி பிற்பாடு புத்தகங்களிலும் பழைய ஆரம்பகால வெளியீடுகளிலும் அப்பா அவர்கள் எழுதிய அனுபவ கட்டுரைகள், அன்பருடைய கடிதங்களை வைத்து அவர்கள் அறிந்தவற்றை தொகுத்து பார்த்து அப்பாவுடைய கருத்தாக அவர் லைஃப் டிவைனை அடிப்படையாக வைத்துதான் கூறியிருக்கிறார்கள். இப்படியாக நாம் லைஃப் டிவைனை அணுகுவது என்பது ஒரு முயற்சியும் ஒரு ஆர்வம் மட்டும்தான். லைஃப் டிவைனை புரிந்து கொள்வது என்பது அது யோகத்திற்குரியது. அப்பா இருந்தாலும் அதை யோக வாழ்வு, ஒரு ஹவுஸ் ஹோல்டர், அவர்களுக்கு அந்த பலனை பெற வேண்டும் என்ற ஒரு பரந்த ஒரு சீரிய அன்னை என்பவர்கள் அனைவருமே, அதுவும் குறிப்பாக அப்பாவுடைய மதர் சர்வீஸ் சொசைட்டியின் தொடர்பில் இருந்த எல்லா அன்னையர்களுக்கும் அந்த அரவிந்தத்தின் ஒரு பலன் அவருக்கு கிடைக்க வேண்டும் என்பதில் மிகவும் அவர் ஒரு ஆர்வமாக இருந்தார். அப்படியே அவர்கள் செய்த பணி மிகவும் கடினமான பணி. அதனால் நம்முடைய முயற்சியும் ஆர்வமும் அடிப்படையானது. அது வெற்றியா அல்லது பெரும் வெற்றியா அல்லது ஒரு பெரும் தோல்வியா அல்லது தோல்வியா என்பது இங்கு முக்கியமானதல்ல. ஏனென்றால் நாம் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சியும் ஒரு ஆர்வமும் அன்னை சொல்வது போல், அப்பா சொல்வது போல், அதுல ஒரு சின்சியரிட்டி இருந்தாலே போதும். இல்லையென்றால் என்று சொன்னார்கள், இறுதியில நான் சுமூகம்,
பற்றி பேசுகிறேன். அதுதான் இன்றைய முடிச்சு. இப்போ ஆன்மாவுக்கும் ஜடத்துக்கும் ஒரு சுமூகமின்மை, அது எப்படி உற்பத்தி ஆயிற்று, அது திருவுருமாற்றம் எங்கு தொடங்க வேண்டும் அப்படின்னு நம்ம சிந்தனை பண்ணி பார்க்கலாம், அதுக்கு முயற்சி பண்ணி பார்க்கலாம். நம்ம வாழ்வுல பலித்ததுதான். இருந்தாலும் இதற்கு ஒரு சிறிய முன்னுரையாக ஒரு சின்ன விஷயத்தை நாம் இன்று கூர்ந்து கவனிப்போம். அப்பா அவர்கள் சொல்கிறார்கள், சத்திய ஜீவன் தான் இந்த உலகை படைத்தது, இதில் துன்பம் இல்லை, இன்பம் மட்டும்தான். நாம் பார்க்கும் பார்வையும் கோணங்களும் மாறுதலுக்குரியது. ஆனால் இறைவன் மறைந்தது எப்படி? அவன் மறைந்திருந்தாலும் பரவாயில்ல, திரும்பவும் பரம்பொருள் ஒன்று செய்தது, தன்னை மறந்தது. அதான் இந்த இடத்துல நம்ம நினைவில் கொள்ள வேண்டியது. இந்த மறந்தது தான் இப்ப பிரச்சனை. இந்த மறந்த இடத்தில் இருந்துதான் ஞானம் அஞ்ஞானத்தை உற்பத்தி செய்யும். அந்த மறந்ததுங்கிறது எப்படின்னா, இதுல என்னுடைய கருத்து என்னவென்றால், ஒரு அனஸ்தீசியா மாதிரி அவர் மறைஞ்சிட்டார். ஆனா எல்லாமே இருக்கும். அதை உடைய அந்த நபருக்கு அதனுடைய வலிகள் தெரியாது. ஆனா வலி உண்மையாவே இருக்கும், எல்லாமே இருக்கும். அவருக்கு சுயநினைவு இருக்கும், ஆனாலும் மறந்து விடுவார். அதுபோல்தான் இறை பரம்பொருள் தான் மறந்ததுதான் இங்க முடிச்சு. அந்த முடிச்சுக்குரிய ரகசியங்கள் என்ன அப்படிங்கிறது ஒரு 2-3 புத்தகத்துல இருந்து தான் நான் ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னால பரம்பொருள் 6ல இந்த குறிப்பிட்ட பாராவை மட்டும் படிக்கிறேன். இதுல என்ன தயவு செய்து என்னுடைய உரைக்கு முன்னாலே சொல்கிறேன், இதை நான் விளங்கிக் கொள்வதில் தான் பிழையோ தவறோ இருக்குமே தவிர அப்பா எழுதியது சரியாக தான் இருக்கும். நாம் புரிந்து கொள்வது அப்படி புரிந்து கொண்டு இருப்போம். அதனால் அப்படி ஏதாவது இருந்தால் அது முன்கூட்டியே நான் ஒரு பொதுவான மன்னிப்பை கூறுகிறேன், எல்லோரும் பொறுத்தருள வேண்டும். இது என்னன்னா, இதுல விஷயம் இவால்விங் நாலேஜ். மனிதனில் வாழ்வு தன்னை அறியும் அந்நிலையில் இந்த தவிர்க்க முடியாத போராட்டம் அவனுள் மாறுகிறது. அதிக நுணுக்கமாக போராட்டத்தை உணர்கிறான், அது முயற்சி. அடுத்தது ஆர்வம் ஆகும். அது தன் உச்சகட்டத்தை அடையும். வலியும் பிணக்கும் உலகின் நுணுக்கமாகின்றன. அவற்றை மனிதன் ஏற்று திருப்தி அடைய முடிவதில்லை. வெகுநாள் மனிதன் பொறுமையாக இருக்கலாம், தன் வரையறைகளை ஏற்று திருப்திப்பட முயலலாம், அல்லது தன் போராட்டங்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளலாம். ஜட உலகில் அது மட்டுமே முடியும் என்றாகிறது. மனிதன் அவ்வுலகில் வாழ்கிறான். தன் அறிவு வெற்றி பெறலாம், அறிவாலோ செயலாலோ என அவன் நினைக்கலாம். அது வளரும் ஞானம். அதான் இப்ப சொல்ற கண்டென்ட். அதுதான் மனிதன் தன்னுடைய வெற்றியோ செயல்களையோ எல்லாமே அவன் என்ன நினைக்கிறான்னா அறிவு. தன் அறிவு வெற்றி பெறலாம், அறிவாலோ செயலாலோ என அவன் நினைக்கலாம். அதான் வளர் ஞானம். இப்ப இங்கிருந்து தான் நம்முடைய இது சொன்னான். முன்னாலே அவர் சொல்லிட்டார், முயற்சியும் ஆர்வம்ங்கிறத முன்னால குறிப்பிட்டார். ஏன்னா அது அவன் மன உறுதிக்கு உரியன. முதல்ல உறுதி இருக்கணும், மன உறுதிக்கு உரியன. சிறிய தெளிந்த தீவிரமானவை உந்தும் சக்தியை அது அடக்கும். அது ஜடமான சக்தி. அவை பயங்கரமானவை, பெரும் பலன் உண்டு. இங்கும் தன் லிமிட்டை காண்கிறான். அவை அரைகுறையான அர்த்தமற்றவை. தன் நிலையை கடந்து அவன் செயல்பட வேண்டும். சிறியது திருப்தி அடைய முடியாது. அது நிலையானதல்ல. அது தன்னை அறியும் வரை நிலையற்று இருக்க முடியாது. இருந்தாலும்
தோற்றம் சிறிய ஜீவனாகிறது. தான் உண்மையில் அனந்தம் என அறிகிறான், அல்லது உள்ளதின் பெருமையை அதிகமாக உணரலாம், அல்லது முயன்று முன்னேறும் அகண்டத்தின் உந்துதலை காணலாம். இவை இரண்டும் சந்தித்து சுமூகமாகும் வரை அவன் திருப்தி அடைய மாட்டான். அதாவது நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல சுமூகத்தை தேடி நம்ம திருப்தி அடைஞ்சதான் ஆகணும். அதான் விஷயம். திருப்தி அடையணும், அதுக்கு நம்ம தேடிதான் ஆகணும், முயற்சி செய்துதான் ஆகணும், ஆர்வம் முற்றுதான் ஆகணும். அப்படியானால் அவன் அதை முழுமையாக பெறுவான். அவனையே அது முழுமையாக பெறலாம். ரெண்டு நடக்கும். அவனும் அதை முழுமையாக பெறலாம், அப்படி தேடக்கூடிய பரபிரமும் அவனையே அது முழுமையாக பெறலாம். எந்த அளவு என்பது வேறுபடலாம். அதான் விஷயம். எந்த அளவு என்பது வேறுபடலாம். இது ஒரு இண்டிவிஜுவலை பொறுத்தது. அனந்தமாக தோன்றும் சிறியதாக அவன் இருக்கலாம். அனந்தத்தை தேடுவதை அவனை அறியாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் மனிதன் பூமாதேவியின் மூத்த பிள்ளை. ஏன் மனிதன் பூமாதேவியின் மூத்த பிள்ளை? இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டு எவல்யூஷன்ல தொடங்கினதுலேருந்து பார்த்தீங்கன்னா உள்ளாகி பூண்டாகி அதற்கு ஒரு ஆர்வம் இருந்தது. தான் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னு அது நினைச்சது. அது ஓரறிவு ஈரறிவு இப்படி வரும்பொழுது அது தன்னை முன்னிலைப்படுத்தி தான் முன்னேற வேண்டும் என்று நினைத்துதான் மனிதன் வந்தான். அதான் விஷயம். அப்போ எப்படி அது மூத்த பிள்ளை அப்படின்னா அதுக்குள்ள அது புரிந்திருக்கு, அந்த ஆர்வம் இருக்கு. தான் வளர வேண்டும், தான் வளர்ந்து இங்க வளரும் ஆன்மான்னு ஒண்ணு நமக்கு தெரியும், சைக்கிக். இப்ப அது இங்க வரும், இந்த நாட் ஆஃப் மேட்டர், இந்த ஜடத்தின் முடிச்சல. அப்போ இந்த வளரும் ஆன்மா, இங்க வளரும் ஞானம் அப்படிங்கிறது, வளரும் ஞானம் நம்ம எடுத்து அது உள்ள வளரும் ஆன்மா. இப்ப சைக்கிக்கு வரணும். இப்போ அதான் அவர் சொல்றார். அப்போ இது ஆரம்பத்திலேயே முடிவு செய்யப்பட்டதுதான் இறைவனால. இது தோன்றும் பொழுதே, இந்த உலகம் படைக்கப்பட்ட பொழுதே இது தோன்றி தோன்றி அதற்குரிய ஆர்வங்கள் இருந்திருக்கிறது. அப்போ வரும்பொழுது என்னன்னா அதனுடைய மேக்சிமம் லிமிட் இப்ப நீங்க மனிதன்னு பார்த்தோம், இன்னைக்கு நாம இருக்கிற நிலை. அப்போ பகவான் என்ன செஞ்சாருன்னா அதுக்கு அடுத்த நிலை ஒன்று இருக்கிறது. அதுதான் ஒரு எல்லையற்ற நிலை, நாமே இறைவனாகக்கூடிய நிலை. ஜீவாத்மா இல்ல, ஜீவாத்மா பரமாத்மா தான் அது ஆக முடியும் என்கிற ஒரு பாதையை அவர்கள் மிகவும் கடினமான பாதை அப்படிதான் இருந்தாங்க. அப்ப அப்பாவும் அப்படிதான் கடினமான ஒரு தீவிரமான ஒரு இதுதான் இருந்தாங்க. இப்ப அவங்கதான் நமக்கு தமிழ்ல கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். அப்போ மனிதன் பூமாதேவியின் மூத்த பிள்ளை அப்படிங்கிற ஒரு இந்த இடத்துல நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். மனிதன் பூமாதேவியின் மூத்த பிள்ளைன்னா இப்ப சூப்பர்மேன் அதிமானுடன் அப்படின்னா அவன் தெய்வ அம்சத்திற்கு செல்வதால், அங்க பரம்பொருளே அவன் ஆவதால் திரும்பி அந்த ஹியூமன்கிற வார்த்தையை அவங்க நீக்கிடுறாங்க. அதான் எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் சொல்றேன். நான் முன்னாலே சொல்லிட்டேன், தவறு இருந்ததால் தயவு செய்து பொறுத்துள்ள வேண்டும். அப்போ மனிதன் பூமாதேவியின் மூத்த பிள்ளை, இது ஒரு எல்லை. இப்போ மனிதன் தெய்வம் ஆகிவிட்டால், பரம்பொருள் ஆகிவிட்டால், ஒன்று இவன் அடையலாம், இல்லைன்னா அது அவனை பிடிக்கும். ரெண்டும் இருக்கும். அப்போ இது எது நடந்தாலும் அவன் பரம்பொருள் ஆன பிறகு, இறைவன் ஆன பிறகு, அப்புறம் விழிப்பு அப்புறம் பார்ப்போம். அப்ப வந்த பிறகு அப்ப அங்க ஒரு ஹியூமன்ங்கிறது இல்லாம போயிடுது. இதுக்கு முன்னால ஏன் இருக்கு, ஹியூமனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு வருது. அப்ப என்னன்னா அதனாலதான் அவர் சொல்றாரு மனிதன் பூமாதேவியின் மூத்த பிள்ளை. நம்ம இப்ப திரும்பி புரிஞ்சுக்கணும். அப்பா ஏன் மனிதன் சூப்பர்மேன் சொல்லல, அதுக்கு ஒரு கட்டணம் இருக்குன்னு நினைச்சோம் இல்லையா? அதை கடக்கும் பொழுது சில நிலைப்பாடுகள் இருக்கு. அது கடக்கும் பொழுது அதனால மனிதன் ஹியூமன். மனிதன் பூமாதேவியின் மூத்த பிள்ளை. அவனுக்கு தெய்வம் உள்ள சாயல் தெரிகிறது. அவனுக்கு தெய்வம் உள்ள சாயல் தெரிகிறது. தன் அமரத்துவத்தை அகத்தில் உணர்கிறான், அல்லது தனக்கு அமரத்துவம் வேண்டும் என அறிகிறான். இது எல்லாமே இப்ப என்னன்னா அனஸ்தீசியால போயிட்டு இருக்கு. நாம அவ்வளவுதான். அஞ்ஞானம். ஞானம் தட்டி எழுப்பும் சாட்டை. தட்டி தட்டி நம்ம ஞானம் சாட்டையால தட்டி தட்டி எழுப்புது. அது அவனை வழி நடத்துகிறது. ஆனால் அதுதான் வழி நடத்துகிறது என்பதை நாம் எந்த அளவு நம்ம கான்சியஸ்ல கொண்டு வந்திருக்கோம், அந்த ட்ரூத் இருக்கா, அந்த உண்மை இருக்கிறதா என்பது அவர்களுக்கு உரிய ஒரு இண்டிவிஜுவல். சரி,
சிலுவையில் அறையும் சிலுவை அது, சிலுவையில் அறையும் சிலுவை அது, அது ஒரு பொருள். சிலுவை அனந்த ஜோதியின் பவர். நமக்கு தெரியும் ஜோதிங்கிறது இதுல ஒரு நிலைப்பாடு. அனந்த ஜோதியின் பவர்ங்கிறது எல்லை இல்லாதது. நான் பாப்போம், அப்பாவே அதுக்கு கொடுக்குறாரு விளக்கம். சந்தோஷம் அவன் பெறுவது, சிலுவையை அந்த ஜோதியின் மூலமாக மாற்றுகிறான். அப்போ சிலுவைங்கிற இடத்துல அவன் அறைவதற்குண்டானதாக இருந்தாலும் அந்த ஜோதியின் மூலமாக மாற்றுகிறான். இந்த திருவுரு மாற்றத்தை அங்க நிகழ்த்தணும் அப்படின்னா. சரி, ஒரு சின்ன விஷயம். இது வந்து ஆங்கிலத்துல அப்பா கொடுத்துருக்கிறது. இது ஹவுஸ் ஹோல்டருக்கு என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். இதுல ஒரு சின்ன விஷயம். டிவைன் சர்வீஸ் ஸ்பிரிச்சுவல் ஆப்புலன்ஸ்ல பக்கம் 45ல அப்பா ஒரு மிகவும் முக்கியமான ஒரு புத்தகம் இது. டிவைன் சர்வீஸ். The divine is trying to rediscover himself on earth which is immersed in ignorance. Immersed-னா அப்படியே மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. The divine, தெய்வீகம், is trying to rediscover. Already discovered, பறந்துட்டார், நம்ம பண்றது rediscover himself on earth. To rid oneself of the ignorance will be service to the divine. நம்ம திருவுருமாற்றம் செய்து திரும்பவும் அந்த பரம்பொருளை கண்டுகொள்வது என்பது ignorance will be service to the divine. அந்த அறியாமையை நீக்கி நாம் அந்த ஞானத்தை பெறுவது என்பது சர்வீஸ். இது வந்து ஒரு சேவை, இறைவனுக்கு செய்யக்கூடிய சேவை. ஏன்னா இறைவனுடைய வாழ்வு. ஸ்ரீ அரபிந்தோ divides that ignorance into 7 divisions. நம்ம பார்த்துட்டோம், 7 அறியாமைகள். The last is the practical ignorance. The last is the practical ignorance. Not to know what to do next. Practical ignorance என்ன? ஒரு தியரி இருக்கு, அப்பாவோட புத்தகம் இருக்கு, நம்ம இப்போ அப்ளை பண்றோம்னு வச்சுங்களேன். அப்ளை பண்ணா அது அப்படியே அப்ளை பண்றதுங்கிறது, ஏன்னா அவருடைய ஒரு உயர்ந்த ஜீவியத்தில் இருந்து அவர் எழுதியிருக்காரு. பகவான் எழுதியிருக்கலாம். அன்னையினுடைய செயல்பாடும் அன்னையினுடைய புத்தகங்களும் அன்னையினுடைய பேச்சுக்களும் அப்படி அமைந்திருக்கலாம். நாம எப்படி அறிந்து கொள்வது அப்படிங்கிறது நமக்கு அந்த விழிப்பு இருக்கணும் இல்லையா? அந்த விழிப்பு இருக்கணும், அந்த திறப்பு, அந்த ஓப்பனிங் இருக்கணும். அதாங்க தி லாஸ்ட் இஸ் தி பிராக்டிக்கல் இக்னரன்ஸ். அப்ப வாட் டு டூ நெக்ஸ்ட், நம்ம அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு திகைத்து நிற்போம். இது வந்து இறுதியாக வரும், ஒரு இடத்துல வரும். சத்தியஜீவி நிலையை அடையும் போது இறுதியாக வரும். அப்போ பிராக்டிக்கல். நாட் டு நோ வாட் டு டூ நெக்ஸ்ட், என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னா சில விஷயங்கள் நம்ம ஒன்றும் ஃபோனில் கூட்ட அந்த எக்ஸ்பர்ட்டை கேட்போம். சார் இந்த மாதிரி சார், அவர் ஃபோன்லேயே சொல்லுவார் அந்த விஷயங்களை. அந்த இன்னைக்கு அந்த மாதிரி வந்துட்டு இல்லையா வந்து, அப்போ வரும்பொழுது நம்ம அங்கே ஃபோன்லேயே கேட்டு நம்மளே அந்த வேலையை நம்மகிட்ட செய்ய சொல்லுவாங்க. அதை நம்ம செய்யலாம். அது வந்து அதனுடைய பழுது நீக்கப்படும் வந்து. அப்போ இவங்க ஜென்ரேட்டர்லாம் அப்படிதான் வந்து எல்லாமே இந்த கம்ப்யூட்டரைஸ்டு அந்த மாதிரி டெக்னாலஜி வந்ததுனால நாங்கள் கம்பெனிக்கு பேசணும்னா அவங்களே சொல்லுவாங்க, சார் இதை கொடுங்க, இந்த வயரை மாற்றுங்க, அந்த சர்க்யூட்டில் அதை எடுங்க, அதில் இந்த நம்பர் போட்டிருக்கோம், அதை எடுத்துட்டு இதை பார்த்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம செய்வோம். செஞ்சோன்னா அதை ஓட ஆரம்பிச்சோம், அதனுடைய பழுது நீக்கப்படும். அப்போ இல்லாத இதில் என்ன சார் டிஸ்பிளேல என்ன சார் இது கம்ப்ளைண்ட் காட்டுதும்பாங்க. நம்ம படிச்சோம், இதுவா இதை எப்படி பண்ணுங்கம்பாங்க. கிட்டத்தட்ட அறிவியலும் அதை நோக்கி நெருங்கி கொண்டு தான் நிற்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் அதை விட ஆன்மீகம் அது நமக்கு வந்து சில இடங்கள புதிராக இருக்கிறது, எப்படி நடந்தது அப்படிங்கிறது. அதான் விஷயம். அப்போ what to do next? That will go, says he, only when the original ignorance goes. ஆதியின் அறியாமைக்கு நம்ம போய் அந்த இதை நீக்கணும்னா இந்த விஷயம் நடந்துடும். ஆதியின் அறியாமைன்னு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து ஒரு தடவை இதை எடுத்து பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அது வந்து தத்துவ ஞானங்கிற புக்கில் இருக்கு, 7 அறியாமைகளை பற்றி. If you want to go to an office, இப்போ அப்பா ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு போகிறாங்க, இதனால தான் இந்த பகுதியை நான் எடுத்தேன். If you want to go to an office and get things done, நம்ம ஒரு அரசு அலுவலகத்துக்கு சென்று சில வேலைகள் நமக்கு இருக்கும், அந்த பணிகளை முடிக்கிறதுக்கு நம்ம போகிறோம்னு வச்சுக்கலாம். கெட் திங்ஸ் டன், நமக்கு வேண்டிய பணிகளை நமக்கு இருக்கும். யூ கோ தேர், நம்ம அங்கே போய் என்ன செய்வோம்? டூ ஆஸ் they say. And what we will do? We will do as they say
and get it done as others do. போனோம் சார், இது எப்படி எழுதுங்க சார், அப்படி மாற்றுங்க சார், இது என்ன சார், இந்த ஃபார்ம் தப்பு சார், இந்த ஃபார்மில் எழுதுங்கம்பாங்க. எல்லார மாதிரியும் நம்ம செய்வோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த அன்பர்களுக்கு என்ன விதிவிலக்கு, அரவிந்தத்துக்கு என்ன மாற்றுங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அதான் அப்பா எழுதுறாரு ப்ராக்டிக்கலா. ஒரு அதுக்கு போனோம்னா இதானே நடக்குது. and get it done as others do. It may take a few trips, may involve waiting. It may take a few trips. சார் என்ன சார், நான் அந்த கார்டு எடுத்துட்டு வர சொன்ன, அந்த கார்டு எடுத்துட்டோம்னா ஒரு 4 தடவை அலையிற மாதிரி இருக்கும். It may take few. ப்ராக்டிக்கலாக அவர் எழுதுறாரு, உண்மைதான். மே இன்வால்வ் வெயிட்டிங். நம்ம அடுத்த முறை அங்கே செல்லும் பொழுது நமக்கு முன்னால் 10 பேர் இருந்தாங்கன்னா நம்ம திரும்பவும் பின்னால் தான் நிற்கணும். டு ஹூம் யூ ஷுட் கோ. இதுவும் நமக்கு ஒரு ஞானம் வேணுங்க. ஒரு இடத்துக்கு போகும்பொழுது முழுமையாக எல்லாத்தையும் எடுத்து வச்சு கொண்டு போக தெரியணும். கடைசியாக எடுத்துகிட்டு போகிற பையே நம்ம வீட்டில் மறந்து வச்சுட்டு போயிடுவோம். அங்கே போனோம்னா பையே மறந்தது ஞாபகம் வரும். பைக்குள்ளே எல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுருப்போம், ஆனால் அந்த பையை எடுத்துகிட்டு போகிறதே மறந்துடுவோம். அப்போ இன்வால்வ் வெயிட்டிங். சரி, இவ்வளவும் சரியானா நடந்துருமா? இல்லை, அங்கேயும் ஒரு பிரச்சனை வருது. ஆர் பிரைபிங். இல்லை, நீங்கள் நெடுமாறன் சார் பேசுறதுனால அதனுடைய தொடர்ச்சியாக பேசுகிறேன். ஆர் பிரைபிங் ஆர் ஈவன் ப்ரொட்டஸ்டிங். கடைசியாக என்ன செய்வோம், என்ன சார் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களே, அக்கிரமா பண்ணுறீங்களே, அநியாயம் பண்ணுறீங்களா, அவங்களை ஏற்று நம்ம பேசுவோம். நான் யார், நான் ஒரு வாடிக்கையாளர், நான் இல்லைன்னா நீங்கள் எப்படி சார், நான் எனக்கு பவர் இருக்குது சார், அப்படி நம்ம பேசுவோம். ஆர் ப்ரொட்டஸ்டிங். சப்போஸ் யூ நோ இப்போ இவ்வளவு நடந்தது ஒரு அஞ்ஞானத்தினால, நமக்கு அதை பற்றிய விவரங்கள் புரிதல் இல்லாதனால இவ்வளவு நடந்து போச்சு. இதுவும் உண்மைதான். சப்போஸ் அப்படி இல்லாம யூ நோ when to go, எப்போ போகணும், டு whom you should go, ஒரு அலுவலகத்துல யார் அதுக்கு உரியவர்கள் அவர்களிடத்துல போகணும், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். டு whom you should go and also know what to speak and do. நம்ம என்ன அங்க போய் பேசணும், இல்லைன்னா நம்மளுடைய அப்ரோச் எப்படி அங்க இருக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம கிளியரா இருக்கணும். அப்போ suppose you know when to go, to whom you should go and also know what to speak and do. என்ன பேசணும், என்ன செய்யணும். The work will be done straight away without delay or bribes. இது எல்லாம் நமக்கு பூர்ணமாக நாம் தெரிந்து கொண்டிருந்தோமானால், அங்கு எல்லாமே இதை பற்றிய எல்லாமே நம்ம பூர்ண ஞானத்தோடு அங்க சென்றோம் என்றால், அங்க போய் நம்ம செய்யறதுக்கு எதுவுமே இருக்காது. அங்க காலதாமதம் ஆகாது, கையூட்டு கொடுக்க வேண்டாம். அப்போ காலதாமதமாவதும் கையூட்டு கொடுப்பதும் யாருடைய தவறு? அன்பர் அந்த இடத்துல முழுமையான ஒரு ஞானம் இல்லாததுனால், அவர் எதை ஞானம் என்று நினைத்தாரோ அது அஞ்ஞானமானதால், இல்லை என்றால் நான் அப்பாவை சொல்றபடிதான் நடக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே அதற்கு முரணாக செய்வது. அப்படி சேர்ந்து நடக்கும்போது இந்த மாதிரி சில விஷயங்கள் வரும். அன்பர் அதில் உள்ள கற்று தெளிந்த அறிவுன்னு சொல்லியிருக்காங்க. காமன் சென்ஸ் எல்லாம் அப்பா எழுதியிருக்காங்க. அது எல்லாமே நம்முடைய புரிதலுக்காக. அப்ப இப்படி சொல்றாரு, டு நோ திஸ் இஸ் நாலேஜ். அக்கேஷனலி இட் ஹேப்பன்ஸ் டு எனிபடி, டு த டிவோட்டீஸ். இப்பதான் பர்டிகுலரா வர டு த டிவோட்டீஸ், இட் ஹேப்பன்ஸ் ஆஃபன். நம்ம இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா, நம்ம இது போறதுக்கு முன்னால நம்ம ஒரு செறிந்த பிரார்த்தனை, ஒரு சந்தோஷமான மனநிலை, ஒரு அமைதியானது, உண்மை மட்டுமே நம்ம இடத்துல இருக்கிறது, உண்மைக்கு மட்டுமே இடம் கொடுப்பது, இப்படி எல்லாம் நம்ம பண்ணும் பொழுது ஒரு சுமூகத்தை மட்டுமே இருக்கு. ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாலே ஒரு பெரிய சண்டையை போட்டு போனோம்னு வச்சுங்க, இட் இஸ் எகென்ஸ்ட் மதர், இட் இஸ் எகென்ஸ்ட் அரவிந்தோ. அப்பாவுக்கு பின்ன சொல்லவே வேணாம், அவருக்கு மிகவும் பிடிக்காதது, இறைந்து பேசுவதே அவருக்கு சரியா வராது. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு எப்படி ஒரு இடத்துல போனா அந்த வேலை முடியாது. அப்ப அடிப்படையானது இந்த ஞானமாவது வேணும். பட் வாட் டு ஸ்பீக் அண்ட் டூ, நம்ம எப்படி பேசணும், என்ன செய்யணும்,
அப்படிங்கிறத நம்ம இறுதியாக பார்ப்போம். எப்படி இருக்கணும், அது எந்த இடத்துக்கு போகணுங்கிறத நம்ம பார்ப்போம். It happens on, but he does not know how it is done. டிவோட்டிக்கு என்ன தெரியுது, எப்படி இது நடந்ததுன்னே தெரியல. One can know the right process of doing anything to successful conclusion. That will be ever present luck. அதிர்ஷ்டத்துக்கு போயிட்டார் அவர். எல்லாம் இப்படி நடக்கும் பொழுது நாம் அதிர்ஷ்டம் என்று அதை சொல்லி அந்த இடத்துல நின்று விடுவோம். அது அல்ல, அதையும் கடந்தது இருக்கிறது. One can learn it or even teach it to others who are willing to learn it on its own conditions. That is the maximum a householder can accomplish. ஒரு குடும்பஸ்தன், ஒரு ஹவுஸ் ஹோல்டர் கேன் அக்காம்ப்ளிஷ். அதை அவர் தெரிந்து கொண்டு அது இன்னும் பல பேருக்கு சொல்வது. ஏன்னா முன்னாடி நம்ம டிவைன் சர்வீஸ் பார்த்துட்டோம், அவருக்கு மட்டுமல்ல இன்னும் பல பேருக்கு அதை பற்றி சொல்வது, அதனுடைய கருத்துக்களை சொல்வதுங்கிறது இட் வில் பி ஒரு அப்ரிஷியபிள் கண்டிஷன். That is the maximum a householder can accomplish. Anything more needs yoga. The four basics. Anything more needs yoga. யோகத்திற்கு இதை விட வேற ஏதாவது வேணுமான்னு கேட்டு, தி 4 basic things mother asks the sadhakas to avoid. அன்னை இருக்கும் பொழுது சாதகர்களுக்கு 4 விஷயங்களை விளக்க சொல்கிறார். 1 பாலிடிக்ஸ், 2 ஸ்மோக்கிங், 3 லிக்வர், 4 செக்ஸ். இதை பற்றி நான் அதிகமாக சொல்ல விரும்பல. செக்ஸ் ஏன் அதுக்கு சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. The sex energy must be converted into the higher energy of Tejas. அதாவது நம்முடைய அந்த ஒளி பொருந்திய ஒரு இடம் ஜோதி. இந்த ஒளி பொருந்திய இது பண்ணா ஃபார் ஹையர் அக்காம்ப்ளிஷ்மெண்ட். யூ வாண்ட் ஏ ஹையர் அக்காம்ப்ளிஷ்மெண்ட், நம்ம இந்த 4ஐயும் பண்ணணும். அதாவது இந்த இடத்துல எனக்கு தெரிந்து லிக்வர், ஸ்மோக்கிங்கிறது நம்முடைய ஒரு போதை, ஒரு அறியாமை, ஒரு அஞ்ஞானம்ங்கிற போதை. அதை நம்ம விடலாம், அதுக்கு ட்ரை பண்ணலாம். அக்காம்ப்ளிஷ்மெண்ட். ஸ்மோக்கிங் அண்ட் லிக்வர் டிசிபேட் எனர்ஜி. பார்த்தீங்களா, நம்முடைய எனர்ஜியை அது வேற விதத்தில் கொண்டு போயிடுது. யோகா இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் கன்சர்விங் ஒன்ஸ் எனர்ஜி. அந்த எனர்ஜியை சரியான விதத்தில் தேக்கி எடுத்து வைத்து அதை உபயோகம் செய்வதற்கு தான் அந்த எனர்ஜி யோகத்தில் செய்ய வருது. பாலிடிக்ஸ் இஸ் டூ ஃபுல் ஆஃப் ஃபால்ஸ்ஹுட். நமக்கே தெரியும் ஃபால்ஸ்ஹுட் which cannot be faced at its own level. About this is the thing of அஞ்ஞானம். நமக்கு எப்படி வருகிறது, அது எப்படி ஞானமாக வருகிறது, அந்த இடத்துல நம்ம கான்சியஸா இருக்கோமா அப்படிங்கிறது நமக்கு அப்பா சொல்றாரு. இது இப்படியே இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஒரு வளரும் ஞானம் அப்படிங்கிற இடத்துல நம்ம எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வளரும் ஞானம் இப்போ எப்படி உங்களுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒன்று ஆன்மா, இன்னொன்று ஜடம். இப்போ இதில் என்ன, எதையும் விளக்குவதில்லை, எல்லாமே நம்ம பூர்ண யோகத்தில் எல்லாமே உண்டு, எதையும் விளக்குவதில்லை. ஆல் லைஃப் இஸ் யோகா. உடைய வாழ்வு என்பது டிவைன், ஒரு தெய்வீகமான வாழ்வு. இப்போ உங்களுக்கு இதனுடைய நடைமுறை நமக்கு சிக்கலாக வருவது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன். ஏன் நமக்கு நம்மளால திரும்பி அந்த நினைவை கொண்டு நம்மளால வெளியில வர முடியல? அந்த மறந்ததாகவே இருக்கு. நம்ம நினைவுல அஞ்ஞானம் இருக்கு. அந்த நினைவில் உள்ள அஞ்ஞானம் நீங்கி நாம் ஞானத்திற்கு போக வேண்டும். அந்த நினைவு வர வேண்டும், அந்த விழிப்பு வர வேண்டும். அப்போ நமக்கு தத்துவ ஞானங்கிற புக்ல இருந்து நம்ம 3 அது 3க்கும் அப்பா உதாரணம் கொடுத்துருக்காங்க. அதையே நம்ம வச்சுக்கலாம். 23வது தலைப்பு, ஆனால் அந்த புக்கில் போடல, 38வது பக்கம். அறியாமை, தமஸ், பிரிவினை ஆகியவை ஜடத்தின் சிக்கல்கள். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இறுதியா நம்ம பார்க்க போற இடத்துல பகவானுக்கே ரொம்ப குழப்பங்கள்லாம் இருந்திருக்கு. அவரால் முடியல. ஒரு கட்டத்தில் திகைத்து நின்று 10 ஆண்டு ஆச்சுன்னு. அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்க பாருங்க. 10 ஆண்டு நமக்கு ஆயிருக்கு. அவருக்கு பகவானுக்கு கிடுகிடுன்னு வந்தார். 10 வருடமா அவனை தேடுறாரு மேல போறதுக்கு, எப்படின்னு தெரியாம இருக்கு. ஏன்னா இதற்கு முன்னால பாதை யாரும் அமைக்கவில்லை. அதான் இதற்கு குருவும் கிடையாதுங்கிறாரு அப்பா. எவ்வளவு சொல்லியிருக்காரு. நம்மளுடைய குருவே நம்மகிட்ட தான் இருக்கு. இதுக்கு குருவெல்லாம் தேடி போய் அவங்களுடைய வழியில சென்றோம் என்றால் பெரும்பாலும் நமக்கு சில
அதாவது இந்த மேப் மாதிரி நமக்கு சில ஒரு வழிகாட்டி மாதிரி நம்ம எடுத்துக்கலாமே தவிர, ஏன்னா இட் சுட் பி ரியலைஸ்ட் பை ஓன். அவரே அதை வந்து அனுபவித்து அந்த அனுபவ ரீதியாக அகமுகமாக நான் சொல்கிறேன். பாக்கி பொதுவான விஷயங்களை தான் நம்ம பேச முடியும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அனுபவமாக இருக்கும். எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு, மற்றவர்களுக்கும் அதே அனுபவம் வர வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. மற்றவர்களுக்கு கிடைத்தது மாதிரி எனக்கு வரணுங்கிற அவசியமும் கிடையாது. இது வந்து அந்தந்த ஏற்பத்திறனை பொறுத்துதான் நாம முன்னாலே அடிப்படையாக பார்த்துக்கிறோம். அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னை அறிவதால் இறைவன் சிருஷ்டித்தான். சிருஷ்டியின் வெற்றி இறைவன் தன்னை மறந்தது. நம்ம முதல்லயே சொன்னதை நம்ம இப்ப திருப்பி பார்க்கிறோம். தன்னை அறிவதால் இறைவன் சிருஷ்டித்தான். சிருஷ்டியின் வெற்றி, கிரியேஷன் வெற்றி இறைவன் தன்னை மறந்தது. அவர் போய் மறைந்திருந்தது கூட பரவாயில்ல, மறந்ததுதான் இப்ப நமக்கு சிக்கல். இப்போ நமக்கு இப்போ வந்து ஹியூமனுக்கு நமக்கு சிக்கல். அது எல்லா பகுதிகளில் இருந்தாலும் ஜடத்தில் உச்சகட்டத்தில் உள்ளது. அது வந்து எல்லா பகுதியிலுமே இருக்கு. ஆனா ஜடத்துல உச்சகட்டத்துக்கு இங்க உடல்ங்கிற இடத்துல வரும். ஏன்னா நமக்கு அங்க சுமூகம் இல்லை, ஜடம் நகராது. நீர், காற்று, வைத்தல் உணர்வை சேர்ந்தவை, அவை நகரும். நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். எண்ணம் மனத்தை சேர்ந்தது, மனோவேகத்தில் நகரும். வேக ஸ்பீடு. இப்ப நான் வந்து ஒரு அமெரிக்கா ட்ரிப் போனதே, ஒரு ஹாங்காங் ட்ரிப் போனதே நான் நினைச்சேன்னா இந்த நிமிஷம் எனக்கு வந்து லைவாவே எனக்கு அதை ஞாபகப்படுத்தலாம். ஒரு சந்தோஷமான நிகழ்வை கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்பா தரிசனம் பண்ணுங்கிறது ஒரு செகண்ட் அப்படியே போனா எல்லாமே அந்த ஞாபகத்துக்கு வரும். அவை நகரும். எண்ணம் மனத்தை சேர்ந்தது, மனோவேகத்தில் நகரும். உடல் ஜடம். அப்போ நம்மளுடைய உணர்வு வந்து வைட்டல். கல் மண் போன்றது நம்முடைய உடல், நகராது, தானே நகரவே நகராது. நகர்த்துவது சிரமம். இது தமோ குணம். எண்ணத்தை விட, உணர்ச்சியை விட ஜடம் பிரிவினைக்குட்பட்டது. ஒரு கல்லை 1000 பாகங்களாக உடைக்கலாம், எண்ணத்தை எளிதில் பல பாகங்களாக்க முடியாது. ஜடத்தினின்று இறைவன் வெளிவரதுக்கு திரும்ப அறியாமை வெளிவர, அறியாமை, தமஸ், பிரிவினை ஆகிய 3 தடைகளாக இருக்கின்றன. 3 தடை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு இக்னரன்ஸ், தமஸ் தமோகுணம், பிரிவினை ஆகிய 3 தடைகளாக இருக்கின்றன. தடை சிக்கலாகிவிட்டது. ஒன்றுக்கு மேல தடை, நாட் ஆஃப் மேட்டர். ஜடத்தின் முடிச்சு என்று பொருள்படும் அத்தியாயத்தின் கரு இது. தன்னுடைய கரு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜடத்தினின்று இறைவன் வெளிவர அறியாமை, தமஸ், பிரிவினை ஆகிய 3 தடைகளாக இருக்கின்றன. தடை சிக்கலாகிவிட்டது. நாட் ஆஃப் மேட்டர், ஜடத்தின் முடிச்சு என்று பொருள்படும் அத்தியாயத்தின் கரு இது. சிக்கல்களை அவிழ்க்கும் முறை நூலின் சிறப்பு. இது எப்படி இந்த சிக்கலை அவுக்கிறது? எந்த இடத்துல இருந்து அவுக்கிறது? உதாரணமாக, உணர்வு திருவுருமாற்றம் அடைய முயன்றால், நம்முடைய உணர்ச்சிகள்ல வந்து திருவுருமாற்றம் அடைய முயன்றால் சோகம் எழும். ஏன் அப்படின்னா, நம்முடைய உணர்வுலேயே நம்ம போய்கிட்டே இருக்கணும்னு நினைப்போம். அதை போய் திருவுருமாற்றம் அடையணும்னு வச்சுங்களேன், இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ அதாவது நேர் எதிரான யோகம். அதாவது அடிப்படையான விஷயம் என்னன்னா, எல்லோரும் காலங்காலமாக நம்பிக்கொண்டிருந்ததை மாற்றி பகவான் வந்து வேற ஒன்ன சொல்லி அது நம்புற அளவுக்கு பண்ணிட்டார். அதான் அரவிந்தத்தினுடைய சிறப்பு, பூர்ண யோகத்தின் சிறப்பு என்னன்னா, இதுவரை காலங்காலமாக பல 1000 ஆண்டுகளாக நம்பிக்கொண்டிருந்த ஒரு விஷயத்தை மாற்றி, அது இல்லை, அதை விட மேலானது என்று இன்னொரு எதிரான பாதை. அந்த எதிரான பாதையை வந்து வகுத்தவர்களே அவங்க அன்னையும் பகவானும் அன்னையும் தான் வகுத்தார்கள் இல்லையா? அப்போ அது வந்து கடினமானது. எப்பவுமே கடினமானதுக்கு பலன் கூடம்பாங்க அப்பா. எளிமையை விரும்பி நாம எளிமையா போயிடலாம் அப்படிங்கிறது நினைத்தோம் என்றால், அதான் இந்த இடத்துல ஞானம் வந்து வளரும். ஞானம் என்பது சிந்தனை மணிகள் அப்பா ஒரு இடத்துல எதிர்ப்பார். பூ, படம், தியானம் இது ஒரு நிலைக்கு வேண்டியது, பின்னால் அதுவே நமக்கு தடையாகிவிடும். அது வேணும், நிச்சயமா வேணும், மாற்று கருத்தே கிடையாது. அப்படியே இருந்தா அப்படியே நிக்கலாம். இங்க வந்து வளர்ச்சி முக்கியம், இங்க வந்து
ஸ்டாக்னேஷன் இருக்கக்கூடாது, தேக்கம் இருக்கக்கூடாது என்பது அரவிந்தம். மேலும் மேலும் வளர்ந்து சென்று கொண்டே இருக்கணும். டுவர்ட்ஸ் ப்ராக்ரஸ், நான் ஸ்டாப் ப்ராக்ரஸ் ஆகும். இடத்தை முடிச்சு என்று. அப்போ உணர்வு திருவுரு மாற்றம் அடையும் என்றால் சோகம் எழுதிய நம்ம காலங்காலமாக சொன்னார். கோவப்பட்டு ஒரு அதட்டி கையை காலை முறுக்கி அப்படி காட்டினாதான் நமக்கு ஒரு விஷயம் நடக்கும் என்பதை மாற்றி, இதெல்லாம் செய்யாத சைலண்ட் வில், அமைதியாக இருந்து அதனுடைய அற்புதத்தை பார், வாயை திறக்காத அப்படின்னு சொன்னா எப்படி ஒத்துக்கிறது? அதான். அப்போ நமக்கு என்ன செய்யும்? அப்படியே பல்ல கடிச்சிட்டு மனசுக்குள்ள குமுறுவோம். அது இன்னும் சிக்கல். அதோட கோயில காட்டி வரும் நல்லது, மனதுக்கு திருப்பி மனத்தால பிரச்சனை வரும், உடல்ல இருக்கிற மனத்துக்கு. சரி, அந்த உணர்வு திருமண சோகம் எழும். எண்ணம் திருவுரு மாற்றம் முற்பட்டால், எண்ணத்தை போய் திருவுரு மாற்றம் என்ன ஆகும்? குழப்பம் வரும். சில பேர் சொல்லுவாங்க ஒரே குழப்பமா இருக்கு சார் அப்படிம்பாங்க. ஏன்னா அவன் காலகாலமா ஒரே வழியில சென்று அது ஒரு இடத்துக்கு வரும்போது திடீர்னு திருவுரு மாற்றத்துக்கு வாங்க, பகவான்கிட்ட வாங்க, அன்னைகிட்ட வாங்கினா எல்லாம் தலைகீழா இருக்கு. மனத்தை எப்படி சீர் செய்ய வேண்டும், மனத்தை எப்படி பண்படுத்த வேண்டும்னு இருக்கு இல்லையா? சைக்கிக் எஜுகேஷனை படித்தாலே போறோம், அதை புரிஞ்சுட்டாலே போறோம். அப்படி இருக்கும் பொழுது திடுதுப்புன அறிவை நம்ம நம்மனா எங்க போய் ஒத்துக்கிறாலும் ஒத்துக்க முடியாது. அப்போ குழப்பம் வரும் என்கிறார். உடல்ல திருவுரு மாற்றம் அடைய நோய்வாய்ப்பட வேண்டும் என்கிறார் அண்ணன். என்னன்னு சொல்றாரு அப்பா? இந்த உடல்னு வரும்போது மட்டும் அன்னையை சொல்றாரு. ஏன்னா உடல்ல உள்ள செல்ல வரைக்கும் மதர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணார் இல்லையா? அதனாலதான் அப்படி ஒரு தன்னுடைய உடலை வேக வைத்து ரணமாக்கி கடினமான இதையெல்லாம் எதிர்கொண்டு யாருக்காக செய்தார்கள்? இதுயா அன்னைகிட்ட போய் இதெல்லாம் நீங்க யாரை எதிர்பார்த்து செய்றீங்க, யாரும் எதிர்பார்க்கிறீங்களா? அவர்கள் அப்பேற்பட்ட பரம்பொருள்கிட்டே எதுவும் எதிர்பார்க்காதவர். பரம்பொருள்கிட்டே எதிர்பார்க்காதனாலதான் பகவானுடைய யோகம் நரகம் அழிக்கப்பட்டதுன்னு அப்பா எழுதுறாங்க. நரகம் அழிக்கப்பட்டது பகவானுடைய யோகம். அன்னை அடுத்தது பின்னாலே அவங்க வந்துட்டாங்க. இருவர் செய்த யோகம் பூர்ண யோகம், பெரிய ஒரு விஷயம். அப்ப அன்னையனுடைய யோகம் என்னன்னா, இறுதியில அப்படி கிட்டாத ஒரு சொர்க்கத்தை இந்த பூலோகம் சொர்க்கம் அப்படின்னா. அப்போ நேர் எதிர்மறையான கருத்து. எங்கோ ஒரு இடத்துக்கு நம்ம ஒரு டிராவல் பண்ணி போகக்கூடிய ஒரு சொர்க்கம் என்று எதிர்பார்த்த இடம் இந்த பூலோகத்துல இருக்கு என்று காட்டியிருக்காங்க. அப்போ ஏதாவது வந்ததுன்னா பொறுப்பு நாம தான் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் அடிப்படையான திருவுரு மாற்றம். அப்போ உடல் திருவுரு மாற்றம் அடைய நோய்வாய்ப்பட வேண்டும் என்கிறார். இப்போ நம்மளுடைய உடல்ல திருவுரு மாற்றம் செய்வதற்கு நோய் வந்ததுன்னா நான் எப்படி ஒத்துக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் மனிதனாக ஒத்துக்கொள்ள முடியாது. பட் அவர்களுடைய லட்சியத்துல எல்லாருக்கும் கொடுக்கணும்னு வரும்பொழுது அந்த உடல்ல அது நோயை காட்டும். அதற்குரிய இதை அவர்கள் அனுபவிப்பார். அதுதான் ஒரு கருத்தை மாற்றி எதிரான கருத்தை மனம் ஏற்பது திருவுரு மாற்றம். இப்ப திருவுரு மாற்றம்னா என்ன? ஒரு கருத்து இருக்கு, அந்த கருத்தை மாற்றி எதிரான கருத்தை மனம் ஏற்பது திருவுரு மாற்றம். இது வரைக்கும் மரபுல சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் மாற்றி அந்த அடிப்படை அப்படியே இருந்தது, மாற்ற வேண்டிய இடத்துல மாட்டாங்க. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு துறவி தான் தியானம் பண்ணும் பொழுது, ஒரு ஆசிரமத்தை ஆரம்பித்து தியானம் பண்ணும்பொழுது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பூனை அந்த பூனை அங்கே தங்கிருச்சு, அது தொந்தரவா இருந்தது. அவர் ஒரு சரிந்த ஒரு 4 மணி நேரம் தியானத்துக்கணும். அந்த பூனையை கட்டினதுக்கு அப்புறம் தியானம் பண்ண ஆரம்பிச்சார். அவரே எல்லாம் பார்த்தாங்க, கூட இருந்தவர்கள்லாம். அவங்க என்ன புரிந்து கொண்டாருன்னா, அதுக்கு பிறகு அடுத்தவர் வந்தவர் எங்கேயோ போய் ஒரு பூனையை பிடிச்சி கட்டினாதான், பூனையை கட்டிட்டு தான் தியானம்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அது இந்த இடம் மரபு புரிந்து கொள்வதில் ஒரு விசகு தவறு. ஒரு கருத்தை மாற்றி எதிரான கருத்தை மனம் ஏற்பது திருவுரு மாற்றம். பணத்தை சேமித்தால் சேரும் என்பதை மாற்றி, அப்படி கூட சொல்றார். பணத்தை சேமித்தால் சேரும். பணத்தை சேமிச்சு செலவு பண்ணாம எதுவும் பண்ணாம வச்சு பணத்தை பணமாவே வச்சு அந்த காலத்துல அதுக்கு ஒரு பானையே சொல்லுவாங்க, ஒரு பானையில காசை போட்டு வைக்கிறது. அந்த மாதிரி பணத்தை சேமித்தால் சேரும் என்பதை மாற்றி பணத்தை செலவு செய்தால் பெருகும் என்று மனம் ஏற்க வேண்டுமானால், பணத்தை சேமித்தா தானே நம்ம சேர்த்து வைக்கலாம், பணத்தை செலவு செய்தால் பெருகும்னு அப்பா எழுதுறாரு, பகவான் சொல்றாரு, மதர் சொல்றாங்க என்று மனம் ஏற்க வேண்டுமானால் மனதில் பெரிய குழப்பம் உற்பத்தி ஆகுது. அப்ப மனசுல உள்ள குழப்பம் நேர் எதிர்மாறானதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஏற்க மறுக்கிறது.
கொஞ்சம் அதை வந்து பேசிதான் அதை வந்து சரி பண்ணணும் மனசு கூட. அப்பா அதே சொல்லுவாங்க, மனசு கூட பேசுங்கிறார். குழப்பம் என்பது தெளிவான ஒரு கருத்து அழிந்து புதிய கருத்து ஏற்படும் முன் உள்ள இடைப்பட்ட நிலையா. அப்போ குழப்பம் ஏன் வருது? தெளிவான ஒரு கருத்து அழியணும். நல்ல நமக்கு தெளிவு வந்த ஒரு கருத்து. அப்ப இதுவரை வந்த கருத்துல நமக்கு ஒரு தெளிவு இருக்கும். அப்ப பணத்தை சேமித்தால் பெருகும். இது தெளிந்த கருத்து. அப்படிதானே? இது யாருக்கா சொல்லியா கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்போம். அந்த மாதிரி உள்ள கருத்துக்கள் அழிந்து புதிய கருத்து ஏற்படும் முன் உள்ள இடைப்பட்ட ஒரு நிலைதான் இந்த மாதிரி நிலை குழப்பம் என்பது. அதனால குழப்பத்தை பத்தி பார்க்கணும். ஒரு இடைப்பட்ட ஒரு நிலைதான் அது. வலி ஆனந்தமாக மாறும் என உடல் அறிய வேண்டுமானால் அது உடலின் திருவுருமாற்றம். உடல்ல திருவுருமாற்றம் வேண்டும் என்றால் அதுக்கு வலி வரதான் வரும். அந்த வலியை நம்ம ஆனந்தமா மாற்றணும். அப்ப ஆனந்தம் அதுக்குள்ளே இருக்கு என்பதை நாம் நம்ப வேண்டும். வலியை வலியாக அறியாமல் அந்த வலியை ஆனந்தமாக மாற்றுவதற்கு நாம் அறிந்திருக்க வேண்டும். அறியவில்லை என்றால் அதுக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதான் உடலின் திருவுருமாற்றம். வலியை அனுபவத்தே அம்மாற்றத்தை பெற வேண்டும். வலியை மாற்றலாம் முடியாது. வலியை அனுபவித்துதான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்படி பண்ணதுதான் மதர். அதனால எவ்வளவு கடினமான பாதையை அனுபவித்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அம்மாற்றத்தை வலியை அனுபவிக்க நோய்வாய்ப்படுவது இன்றியமையாதது. வலியை அனுபவிக்க நோய்வாய்ப்படுவது என்பது பூர்ண இன்றியமையாதது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் உடம்பு சரியில்லாத போதுதான் நான் வந்து மதர்கிட்ட வந்தேன்பாங்க. நான் வந்து ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டு அந்த உடல்நிலையால மனதளவுல எல்லாமே பாதிக்கப்பட்டு தான் நான் மதர்கிட்ட வந்தேன். ரொம்ப உடல்நிலை பாதித்த பொழுதுதான் அன்னையை அறியக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அது வந்து நானே சொல்லியிருக்கேன். திருமதி அகிலா வாசுதேவன் அவர்கள் தான் அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அவரை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு அவங்க கூட உட்காந்து மாடியில் பேசிட்டு இருக்கும்போது நிறைய கவலையை அந்த வழியெல்லாம் சொல்லும்போது, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க சென்டருக்கு போங்க, உங்களுடைய இதெல்லாம் பிரச்சனையெல்லாம் தீரும், உங்களுடைய சிக்கல்லாம் தீரும்பாங்க அப்படின்னு அறிமுகப்படுத்தி சொன்னவர்களே திருமதி அகிலா வாசுதேவன் என்பதை இப்போ நான் ரொம்ப நன்றியோட எப்பவுமே நினைப்பேன். அப்போ ஒரு வழிகாட்டியாக இருந்தார்கள். அப்போ வலியை அனுபவிக்க நோய்வாய்ப்படுதல் இன்றியமையாது. இப்ப கொஞ்சம் அனஸ்தீசியா வந்துருச்சு. கடினமான பொருள்களில் உயர்ந்தது வைரம். கடினமான பொருள்களில் உயர்ந்தது வைரம். கடுமை அதிகமாக இருப்பதால் தரம் உயர்ந்தது. கடினமான பொருள்களில் உயர்ந்தது வைரம். வைரம் வந்து ரொம்ப கடினம். கடுமை அதிகமாக இருப்பதால் தான் அதுல வந்து தரம் உயர்ந்தது. கொஞ்சம் அந்த இலக்கமாக இருந்தால் அது வேற ஒரு மண்ணாகிவிடும், இல்லைன்னா ஒரு கல்லாகிவிடும். அதனுடைய இறுக்கம் வந்து அதிகமா இருக்கிறதுனாலதான் அது வந்து வைரமா இருக்கு அப்படின்னு ஒரு ஜடத்தை பத்தி சொல்றாங்க. அதனால்தான் ஜொலிக்குது. அப்ப கடினமா இருக்கிற பொருளை செம்மைப்படுத்தினால் அது ஜொலிக்கிறது. உடல் அறியாமையின் சிகரமாக இருக்கிறது. அப்ப இருக்கிறதுலே அறியாமையின் சிகரம் ஜடம். உடல் அறியாமையின் சிகரமாக இருக்கு. அதனால் அதை மனத்தை விட உயிரை விட குறைவானதாக நினைக்கின்றோம். அதே காரணத்தால் உடல் உயர்ந்தது. தெய்வங்களுக்கே உடல் இல்லை. துர்க்கை இறைவனை இடையறாது நினைக்க முயன்ற பொழுது முடியாமற் போய்விட்டது. உடல் இருந்தால்தான் இடையறாத நினைவு முடியும் என்று துர்க்கை அறிந்து அன்னையிடம் கூறினார். இது ஒரு நிகழ்ச்சி இருக்கு. அப்போ உடலே இல்லாதவர்களுக்கு அந்த திருவுருமாற்றம் இல்லை. மனிதர்களுக்கு ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது அப்பா சொல்றார். தெய்வங்களுக்கு இல்லாத பாக்கியம் இந்த பூ உலகில் பூமாதேவியின் மூத்த பிள்ளையாக மனித இனம் இருப்பதுதான். அவர்களால் தான் இந்த திருவுருமாற்றங்களை கொண்டு வர முடியும். ஒவ்வொரு நிலையிலும் உடல், உணர்வு, மனம், ஆன்மா, சைக்கிக் எல்லாமே செய்வதற்கு மனிதன்கிற ஒரு மனிதத்துவம் வேண்டும். அதற்கு தான் இறைவன் ஆதியிலிருந்து படைத்து வந்தது. மனிதனுடைய நோக்கத்திலே பூமாதேவியின் மூத்த மகன் என்பதை நாம் தெளிவாக முன்னாலேயே பார்த்தோம். அப்போ உடல் இருந்தால்தான் இடையறாத நினைவு முடியும். அது நல்லா வச்சுக்கணும். நமக்கு உடல் என்பது அவசியம். உடல் திருவுருமாற்றப்பட வேண்டும், அது முக்கியம். அப்போ வலி வரும், நோய் வரும், அதை எதிர்த்து போராடிதான் நாம் திருவுருமாற்றம் அடைய வேண்டும். கடினம்தான் பாதை. பலன் பெரிது. பெரிய பலன் வேண்டும் என்றால் இந்த போராட்டத்திற்கும் இதற்கும் நாம் வலிமை பெற வேண்டும். அதான் நம்ம இதை கண்டு பயப்பட வேண்டாம். இதற்குரிய வலிமையும் திண்மையும் தான் அப்பா எழுதுறாங்க. அப்படிதான் நம்ம பார்த்துக்கணும். பாக்கி சாய்ஸ் இஸ் அவர்ஸ். அப்பா மதரும் சொல்லுவாங்க, சாய்ஸ் இஸ் அவர்ஸ். நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு இதையும் எடுக்கலாம், அதையும் எடுக்கலாம். 2 கேள்வி கொடுத்து 1 கேள்வி அட்டன் பண்ண சொல்றாங்கல்ல. 10 கேள்வி கொடுத்து 5 கேள்வி உனக்கு பிடிச்சது அந்த மாதிரி தான் சாய்ஸ். நம்ம நின்றுடலாம்,
தொடர்ந்து போறோம். இன்னும் சந்தேகம் இருக்கு, அசன்ட் ஆஃப் ட்ரூத்னு மதுரை இந்த டிராமாவை படிச்சா கூட இன்னும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இன்னும் நமக்கு விளக்கம் கிடைக்கும். இருளால் இன்று நிறைந்த உடல் இன்று இருளால் இன்று நிறைந்த உடல் இன்று இருளால் நிறைந்த உடல் அப்படின்னு மாத்தி பாருங்க. அதுதான் அருளுக்கு அஸ்திவாரம். பரம்பொருளுக்கு நம்ம கொண்டு போய் சேர்ப்பதற்கு அஸ்திவாரம் இந்த இருளடைந்த உடல். அந்த இருளடைந்த உடல்ல இருளை விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜோதிங்கிற ஒளியை நாம் கொண்டு வந்தால் அந்த இருள் தானாக போய்விடும். அந்த ஜோதி என்பதுதான் அரவிந்தம். அப்பா நமக்கு வழிகாட்டியிருக்கார். இது அடுத்தது பக்கம் 76. மொத்தம் 3 இடத்துல நம்ம எடுக்கிற மாதிரி வந்துடுது. தயவுசெய்து பொறுத்து கொள்ள வேண்டும். வேற வழி இல்லை. அதனாலதான் நம்ம படிக்கணும். நமக்கு உதாரணங்கள் வேண்டும் என்றால் அறியாமை 7 நிலைகள் உள்ளது. நம்ம இதை ஏற்கனவே பார்த்தோம். நாம் நம் ஆதியை அறிவதில்லை, சிருஷ்டியின் சூட்சுமத்தை அறிவதில்லை, பிரபஞ்சத்தையும் அறிவதில்லை, காலத்தையும் தெரிந்து கொள்வதில்லை, நம் ஜீவனின் பகுதிகளையும் அறிவதில்லை, நம் அமைப்பும் தெரிவதில்லை. நடைமுறை நமக்கு அறியாமையானதாகவும் நம்முடைய நடைமுறையே அறியாமையானதாகவும் 7 வகையான அறியாமையால் மனிதன் கற்றுண்டிருக்கிறான். நடைமுறை அறிவீனம் பிராக்டிக்கல் இக்னரன்ஸ், அமைப்பின் அறியாமை கான்ஸ்டிடியூஷனல் இக்னரன்ஸ், ஜீவனின் நிலைகள் பல சைக்காலஜிக்கல் இக்னரன்ஸ், காலத்தின் அறியாமை டெம்போரல் இக்னரன்ஸ், பிரபஞ்சத்தின் அறியாமை யூனிவர்சல் இக்னரன்ஸ், சிருஷ்டியின் அறியாமை காஸ்மிக் இக்னரன்ஸ், 7 ஆதியின் அறியாமை ஒரிஜினல் இக்னரன்ஸ். இப்ப ஆதியின் அறியாமைக்கு பகவான் எப்படி போனாருங்கிற ரூட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ சுருக்கமா பார்ப்போம். நடைமுறை அறிவுனா படித்த பின் நமக்கு தொழில் அமைந்துள்ளது. 50ஆம் வயதில் நமக்கு அமைந்த தொழிலை 25ஆம் வயதில் எத்தனை பேரால் நிர்ணயிக்க முடியும்? செய்து பார்த்து ட்ரையல் அண்ட் எரர் அறிய வேண்டும் என்பதை. அதாவது பெரும்பாலும் கல்வி, இப்ப பகவானுடைய அந்த இடத்துக்கு போறோம் நம்ம அடுத்தது. இப்ப கல்வி என்பது எதை கொண்டு வந்தது? அப்பா இருக்கிற 100 கோடியா அப்படின்னார். அப்புறம் ஒரு இடத்துல சொல்றாரு, ஒரு கவர்மெண்ட் போடுற பட்ஜெட் ஒரு தனி மனிதனுடைய வருமானமாகாதா அப்படின்னு கேட்கிறார். இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. இருந்தாலும் அரவிந்தத்தை எடுத்துக்கொண்டால் அப்பாவுடைய கருத்தை உள்வாங்கி நன்றாக தெளிவு பெற்று ஒரு 2 இடங்கள்ல சில ஒரு தோல்விகள் சற்று பின்னடைவு ஏற்பட்டாலும் விடாமுயற்சியும் தெளிந்த ஒரு இதுலையும் நம்ம போயிட்டு இருந்தோம்னு வச்சுங்க, எப்படி அதை அடைய முடியும் இல்லையா? இன்றைக்கு கல்வி இவ்வளவு பெருசு வந்துடுச்சு. அரவிந்தம் மூலியமா வந்ததுன்னு வச்சுக்கலாம், நாம் இழந்ததெல்லாம் ஒன்று சேர்த்திருக்கலாமே, ஏன் முடியவில்லை? சுமூகம் இல்லை, அவ்வளவுதான். நம்ம இழந்த பாகிஸ்தான், வங்காளம் எல்லாமே நம்ம கொண்டு வந்திருக்கணும். ஆனால் இன்று செய்ய முடியவில்லை என்பதற்கு காரணம் அது ஒரு வகையான அகந்தையாக இருக்கலாம் என்றே நான் கருதுகிறேன். அதாவது இல்லைன்னா உண்மையானது அந்த இடத்துல இல்லாமல் இருக்கலாம். அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல, கல்வி என்கிற ஸ்தாபனங்கள்ல அந்த உண்மைத்தன்மை இல்லாமல் இருக்கலாம். அது ஒரு காரணமாக இருக்கலாம். சின்சிரிட்டி இல்லாமல் இருக்கலாம். அதுக்கு உன்னுடைய அமைப்புல இருக்கலாம். அப்போ இதுதான் இந்த 7 வகையான அறியாமைகள்ல நம்ம முன்னாலே நான் ஒரு இதுல பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். அப்புறம் பக்கம் 99-100 முக்கியமான என்னுடைய நிறைவுக்கு வந்து விடுகிறேன். திரண்ட ஞானம். இப்ப நம்ம வளரும் ஞானத்துக்கு போனோம். அது ஒரு திரட்சியான ஞானம். அப்படி திரட்சியான ஞானம் பிரவாகமாக உள்ளே வர, உள்ளே போய் மேலெழ வேண்டும். இதுதான் ரகசிய கதை. ஒரு ரகசிய கதை ஒன்று இருக்கிறது. அந்த ரகசிய கதவை பகவான் எப்படி திறந்தார், ஒரு 10 ஆண்டுகள் கடுமையான உழைப்புல என்பதை அப்பா அவர்கள் பதிவு செய்தார். நான் பேசுறது கேட்கறதா? ஒரு சின்ன சாரி. ஹலோ, கேட்கறதா? கேக்குது. ஐ கேன் கண்டினியூ இல்லையா? நான் தொடரலாம் இல்லையா? கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. திரண்ட ஞானம். தேங்க்யூ. திரண்ட ஞானம் பிரவாகமாக உள்ளே வர, அப்போ அந்த வளரும் ஞானம் என்பது நம்ம பார்க்கலாம். இப்போ சுருக்கமாக ஒரு விளக்கம் சொல்ல வேண்டும் என்றால், நம்மளை சப்போர்ட் பண்றதை நீங்க கூகுள் சப்போர்ட் பண்ணுது இல்லையா? இன்னைக்கு ஒரு அறிவியல் ஒரு பெரிய ஒரு கண்டுபிடிப்பு. அதற்கு முன்னாலேயே முன்னோர்கள் செய்யாமல் இல்லை. கம்ப்யூட்டர் வருவதற்கு முன்னாலேயே லாங்குவேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அகராதின்னு ஒன்று வச்சிருந்தாங்க, டிக்ஷனரி அகராதி. நிறைய அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதை ஈஸியாக எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி இண்டெக்ஸேஷன் அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணாங்க. இன்னைக்கு நமக்கு கூகுள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. நம்ம புதிய கருத்தை கூட அங்கே பதிவு பண்ணால் அது ஏற்றுக்கொள்ளுது, அது கரெக்ட் பண்ணிக்குது. இந்த மாதிரி ஒரு கருத்து ஒன்று இருக்குங்கிறதையும் அது ஏற்றுக்கிட்டு அதை அவங்க வெளியிடுறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒன்று வருது.
அப்போ அந்த திரண்ட ஒரு ஞானம், அந்த திரண்ட ஞானம் வந்து பிரவாகமாக உள்ளே வர, உள்ளே போய் மேலெழ வேண்டும். இது ரகசிய கதவு. இந்த ரகசிய கதவுக்கு பிறகுதான் நம்ம வந்து இந்த வளரும் ஞானம் என்பது வளர்ந்து கொண்டுதான் இருக்கும். இந்த ஒரு இடத்துல வந்து பகவானுக்கு வந்து அந்த இடம் கடினமானதாக இருந்தது. கடினம் என்று சொல்லக்கூடாது, இருந்தாலும் 10 வருடம் அவருடைய ஒரு அயராத முயற்சி தான் இந்த திரண்ட ஞானம் பிரவாகமாக உள்ளே வர, உள்ளே போய் மேலெழ வேண்டும். அது அவருடைய பாதைக்கு நடுவில் வந்து நின்றுடுச்சு. அப்படி வரும்பொழுது மேல போகணும், அது வேண்டும் என்றால் அதற்கு ஒரு கதவு இருந்தது. அந்த கதவை அவர் 10 ஆண்டு காலம் அதற்காக முயற்சி செய்து எப்படி கண்டுபிடித்தார் என்பதை பார்த்து அந்த ரகசியம் என்கிறதை பகவான் பகிரங்கப்படுத்தி இருக்கிறார். ஆனால் ரகசியம் இனிமேல் ரகசியம் கிடையாது. நாம் எந்த அளவு ஏற்றுக்கொள்கிறோமோ, நம்முடைய நிலை எந்த அளவுக்கு இருக்கிறதோ, நம்ம வந்து ஒரு பெரியவங்கள்ட்ட போறோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து அந்த விழிப்பு இருக்கணும். அப்பாட்ட போனோம்னா பேச்சு தடை அப்படின்னாரு. இப்ப இந்த ஸ்பீச்சே அங்கள்கிட்ட இந்த மாதிரி வளர ஞானம்னு ஒன்று எழுதியிருக்காரு, நான் பேசட்டுமான்னு கேட்கறேன். எவ்வளவு பெரிய தவறு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு தப்பு. பேச்சு தடைன்னு குரு எழுதி கொடுத்துருக்கார். அதை நான் முறியடிச்சு அவர் என்னைக்கு பேச்சு தடைனாலும் அன்னையில நான் அதிகமாக பேச ஆரம்பிச்சேன். ஏன்னா அதனுடைய சூட்சமம் தெரியவில்லை. இது ஒரு டிசிப்ளின்லாம் அப்பா சொல்றாங்க, நம்மளை பார்க்காமலே சொல்றாங்களே அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் போய்விட்டு இழந்து விட்டோம். அந்த பெரிய மாதிரி வேற ஒரு நண்பர்களுக்கு வரக்கூடாது. அதுக்காக சொல்லணும், விழிப்பா இருக்கணும். என்றால் நான் வந்து ஒரு பெரிய படிப்புக்கு படிக்கல, நான் ஒரு ஸ்காலர் கிடையாது, ஈவன் நான் டிகிரி கூட வாங்கல. இருந்தாலும் அப்பாட்ட வந்து தான் நான் அப்பாவோட டிகிரின்னு நான் ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம், அவ்வளவுதான். இருந்தாலும் அப்பாவை நேசிப்பதாலும் அவரை வந்து பக்கத்திலே இருந்து எனக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி நான் கற்பனை பண்ணி கொள்வதாலும் ஏதோ என்னுடைய அறிவுக்கு வந்து எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. எனக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு ஒரு திருப்தின்னு சொல்லக்கூடாது, திருப்தின்னு சொன்னா ஸ்டாக்னேஷன் ஆகிடும். இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தோஷம். உண்மையாவே அப்பாவுடைய சூழல் பக்கத்தில் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணா எவ்வளவோ நமக்கு வந்து கவலைகள் மறந்து சந்தோஷம். அப்போ மேல் மனம் சர்ஃபேஸ் மைண்ட் இருளாலானது. நம்முடைய சர்ஃபேஸ் மைண்ட், மேல் மனம் என்பது எல்லாம் நம்ம பார்த்தது தான். மேல் மனம் சர்ஃபேஸ் மைண்ட் இருளானது, அறியாமையால் நிறைந்தது இக்னரன்ஸ். இதற்கு சூட்சமம் இல்லை, அதுக்கு சூட்சமங்கிறது இல்லை. சூட்சமம் மட்டும் இல்லாமல் இல்லை, ஆன்மீகமும் இல்லைன்னு அப்பா சொல்றாங்க. மேல் மனம் தான் நம்ம வச்சுட்டு இருக்கோம். அதான் அது அதிகமா நம்மளை வேற வேலை செய்ய விடாமல் அந்த இடத்துல தான் அஞ்ஞானமும் அறியாமை எல்லாமே அந்த இடத்துல தான் நம்மளை வச்சு அது நம்மளை ஆட்டி படைக்குது. அதுலதான் நம்ம போய்கிட்டும், அது அதனுடைய போக்குல தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். நம்மளை அதை இழுத்துட்டு போகுது. ஆன்மீகமும் கிடையாது, இட்ஸ் நாட் ஸ்பிரிச்சுவல். இதன் பகுதிகள் 3: அறிவு, உணர்வு, ஜடம். இதன் ஜட பகுதி. இதுக்கு வந்து திருப்பி அந்த சர்ஃபேஸ் மைண்ட்ல வந்து அறிவு, உணர்வு, ஜடம். இந்த ஜடம் என்பதனுடைய ஜடப்பகுதி மூளை, அதனுடைய ஆர்கன் மூளை இல்லையா. நமக்கு வந்து அறிவு இருக்கான்னு கேட்டா சில பேர் கேட்பாங்க, மூளை இருக்கா உனக்குன்னு கேட்பாங்க. இல்ல மூளையை வந்து வேற விதமா சொல்லுவாங்க, மண்டையில என்ன களிமண்ணா இருக்குன்னு கேட்பாங்க. இந்த களிமண் எவ்வளவு உயர்வுங்கிறது தெரியல. களிமண் நெறியே வைரம் ஆயிடுது இல்லையா. இதன் ஜடப்பகுதி மூளை. இங்க எண்ணம் நிற்காமல் ஓடியபடியே இருக்கும், நிற்கவே விடாது, அது பறந்துகிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும், ஒரு கண்ட்ரோலுக்கே வராது. மனித மனம், ஹியூமன் மைண்ட் எனப்படுவது மேல் மனம். இதுக்கு பேர் வந்து ஹியூமன் மைண்ட், மனித மனம். இதுதான் நம்மளுடைய மேல் மனம்ங்கிற சர்ஃபேஸ் மைண்ட், ஹியூமன். இப்ப நம்ம சூப்பர் ஹியூமனுக்கு போகணும். இதன் கீழ் உள்ளது, அதுக்கு அடுத்த அடுக்கு கீழே இன்னர் மைண்ட், உள்மனம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுப்போம். ஹியூமன் மைண்ட், உள்மனம், இன்னர் மைண்ட். அந்த இன்னர் மைண்டுங்கிறதுக்கு சூட்சமம் உண்டு, ஆன்மீகம் இல்லை. சூட்சமம் உண்டு சற்று, ஆன்மீகம் இல்லை, ஸ்பிரிச்சுவாலிட்டி கிடையாது. இது வளர்ந்த நிலையில் பிரபஞ்சத்தை முழுவதும் தழுவக்கூடியது. பார்த்தீங்களா, அந்த ஹியூமன் மைண்ட் மேல் மனத்தை விட இந்த இன்னர் மைண்டுக்குள்ள ஒரு விசேஷம் என்னன்னா, உள்மனத்துக்கு வந்து சூட்சமம் இருக்கு, ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீகம் தான் கிடையாது. பட் இன்னர் மைண்ட் வளர்ந்த நிலையில் பிரபஞ்சத்தை முழுவதும் தழுவக்கூடியது. இங்க ஒரு இடம் இருக்கு, இது வந்து ஒரு முக்கியமான இடம். இந்த இடத்தை மட்டும் நம்ம வச்சுக்கணும். இது வளர்ந்த நிலையில இருக்கக்கூடியதுல பிரபஞ்சத்தை தழுவக்கூடியது. அதுக்கு வந்து சூட்சமம் உண்டு, ஆன்மீகம் மட்டும்தான் இல்லை, ரெண்டு இருக்கு. சைத்திய புருஷன் இதில் உள்ள சப்ளிமினல் மைண்ட் அடிமனத்தில் இருக்கிறார். இப்போ ஒண்ணு ஹியூமன் மேல்மனம், உள்மனம், சப்ளிமினல் மைண்ட் அடிமனம், இதான் இருக்கிறார். இதான் நிலை. பரிபூர்ண யோகத்தை உலகில் செய்ய பகவானுக்கு தடையெழுந்த பொழுது அவருக்கு குரு இல்லை. பாருங்க, நான் அவரே தான் லீட் பண்ணி போறார். அவருக்கு என்ன குரல் கேட்டதுன்னு அப்பா பதிவு பண்றாங்க. அப்போ இந்த
பூர்ண யோகம்னு கூட அப்பா இந்த இடத்துல எழுதல. மிகச்சரியான சொல். பரிபூர்ணம் என்பது வேறு, பூர்ணம் என்பது வேறு. இறுதியாக அந்த சுமூகம் சொல்லும்போது நம்மளுடைய அங்கிளே அதுக்கு விளக்கம் சொல்வார் என்று நினைக்கிறேன். பரிபூர்ண யோகத்தை உலகில் செய்ய பகவானுக்கு தடை இருந்த போது அவருக்கு குரு இல்லை. ஏன்னா அவர் தான் லீட் பண்றார் யோகத்தை. அத்வைத சித்தி, மௌன சித்தி, நிர்வாண சித்தி பெற்ற பின் அவருக்கு இந்த நிலை. இது எல்லாத்தையும் பல ஆண்டுகளா முடிக்க வேண்டியதெல்லாம் மாத கணக்கிலும் ஓரிரு வருடங்களையும் அப்போ பகவான் டக்கு டக்குன்னு போயிடுறார். அத்வைத சித்தி, மௌன சித்தி, நிர்வாண, அவருக்கு இந்த நிலை அவரால் போக முடியல. அந்தராத்மாவில் குரல் கேட்டு உள்ளுரையும் ஜகத்குருவை பின்பற்றும் நிலையில் அந்தராத்மாவுடைய குரல் கேட்டு அவருடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜகத்குரு அதை பின்பற்றும் நிலையில தான் அவர் இருக்கார். இருந்தாலும் அந்த இடத்துல ரகசியம் பிடிபடாமல் 10 ஆண்டு இவ்வளவும் முடிச்சுட்டார். கடகடன்னு முடிச்சார். இந்த ஒரு இடம் வந்து நின்று போச்சு. அதற்கு அவர் கடினமா எடுத்துக்கொண்டது 10 ஆண்டுகள். பல வகையில முயற்சி பண்றார், நகர மாட்டேங்கிறது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் மதர்கிட்ட காலையில ப்ரே பண்ணி 11 மணி ஆச்சுன்னா ஐ யூஸ் டு ரிமைண்ட் மதர் வந்து இதுக்கே காணிக்கையே அனுப்பிச்சிருக்க மாட்டேன், பூவும் வச்சிருக்க மாட்டேன், படத்தையும் தொடச்சிருக்க மாட்டேன். எல்லாம் ஒரு இதா இருக்கும்போதே என்னுடைய ஒரு அந்த ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆசை, மதர் ஏன் செய்யல? மதர்கிட்ட காலைல 9 மணிக்கு சொல்லிட்டவன் 10 மணிக்குள்ள முடிச்சு கொடுங்கன்னு 1 hour மதர் லேட் ஆயிட்டாலே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பகவான் செய்த கடினமான முயற்சியை பாருங்கள். 10 வருடம் அப்படிலாம் செய்து நமக்கு கொடுத்துருக்காரு. நம்ம அட்லீஸ்ட் அந்த நன்றி உணர்வு அப்ப இது நமக்கு கொடுத்துருக்காரு இல்லையா? எவ்வளவு பெரிய விசேஷம். 10 ஆண்டுகள் பல வகையிலும் என்றார். இதுவரை செய்த எந்த யோக பயிற்சியும் இதற்கு பயன்படாது. அத்வைத சித்தி, அந்த சித்தி, இது ஒண்ணும் பயன்படல. புது வழி உள்ளதாக தெரிகிறது. புது வழி ஒன்று உள்ளதாக தெரிகிறது. எது என்று பிடிபடாத நேரம் ஒரு புதிய வழியா தான் இருக்கும். அது என்ன வழி? குருவும் கிடையாது. தன்னுடைய அந்தராத்மாவின் குரல் கேட்டு ஜெகத்குருவை தான் கேட்கிறார். அப்படியும் 10 வருடம் பலவாறு முயற்சி பண்ணிட்டார். எது என்று பிடிபடாத நேரம் அவருக்கு வழிவிட்டு கிடைத்த ரகசியம் இது. அப்படியெல்லாம் அவர் கடினமாக போட்டோம்னா இதுவரை செய்த எந்த யோக பயிற்சியும் இதற்கு பயன்படவில்லை. புது வழி ஒன்று உள்ளதாக தெரிகிறது. அது என்னன்னு பிடிபடாத நேரம் அவருக்கு வழிவிட்டு கிடைத்த ஒரு ரகசியம். மேல்மனத்தில் இருந்து இதை மட்டும் கொஞ்சம் ரொம்ப உள்வாங்கி கொண்டோம் என்றால் சிறப்பாக இருக்கும். மேல்மனத்தில் இருந்து உள்மனத்திற்கு, ஹியூமன் மைண்ட், சர்ஃபேஸ் மைண்ட், உள்மனத்திற்கு போய் அங்கு சைத்திய புருஷனை காண்பதே அந்த ரகசியம். அதான் ரகசியம். சர்ஃபேஸ் மைண்ட்ல இருந்து இன்னர் மைண்ட். ஆக்சுவலா சைக்கிக் எங்க இருக்கு? முன்னாலே நம்ம பார்த்தோம். சைக்கிக் எங்க இருக்கு? சப்ளிமினல் மைண்ட்ல இருக்கு. இவருடைய இதான் அடிமனத்துக்கு போகணும்னு நினைச்சார். தடை எழுந்து விட்டது 10 ஆண்டு காலம். அப்புறம் தான் அவருக்கு தெரியுது மேல்மனத்திலிருந்து. ஏனென்றால் அங்கு ஆன்மீகம் இல்லை. அந்த ஜீவாத்மா என்ற வந்து என்ன சொல்ற, இது வளர்ந்த அதாவது இன்னர் மைண்டுக்கு வந்து உள்மனம், அதற்கு சூட்சமம் உண்டு, ஆன்மீகம் இல்லை. இது வளர்ந்த நிலையில் பிரபஞ்சத்தை முழுவதும் தழுவக்கூடியது. 2 விஷயம் நல்லது இருக்கு. ஒண்ணு வந்து அதுக்கு ஒத்து வராதது, அதுக்காக சூட்சமம் உண்டு, ஸ்பிரிச்சுவாலிட்டி கிடையாது, ஆன்மீகம் இல்லை. இது வளர்ந்த நிலையில் பிரபஞ்சத்தை முழுவதும் தழுவக்கூடியது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய முடிச்சு என்னன்னா, சூட்சமம் உண்டு, அதுக்கு சூட்சமம் இருக்கு, ஆன்மீகம் இல்லை. இது வளர்ந்த நிலையில் பிரபஞ்சத்தை முழுவதும் தழுவக்கூடியது. சப்ளிமினல் மைண்ட்ல இருக்கக்கூடிய அந்த சைத்திய புருஷன் இன்னர் மைண்டுக்கு மேல வரும். இன்னர் மைண்ட்லயே கொண்டு வரலாம் என்பதுதான் பகவானுடையது. ஏனென்றால் இது வந்து விடுதலை பெறக்கூடிய யோகம் அல்ல, இறைவனை, பரம்பொருளை பூமிக்கு கொண்டு வர யோகம். அதனால அதுக்கு ஆன்மீகம் இல்லை என்றாலும் அதற்கு ஒரு ஆன்மீகத்தை இன்னர் மைண்ட்ல கொடுக்குறார் பகவான். அதான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரகசியம். அந்த இன்னர் மைண்ட்ல வரக்கூடிய சைக்கிக் தலைமை தாங்கிதான் அவருடைய அடுத்த பயணம் தொடங்கி இறுதியாக அவர் வந்து அந்த டிவைன் லைஃப் என்கிற தெய்வீக வாழ்வு, அதுல அவருடைய முயற்சி நரகத்தை அழித்தது என்பதை முன்னாலேயே பார்த்தோம். இது எல்லாத்தையும் நீங்க ரிகன்சைல் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா மேல்மனத்திலிருந்து உள்மனத்திற்கு போய் அங்கு சைத்திய புருஷனை காண்பதே அந்த ரகசியம் என்பதனால அந்த இன்னர் மைண்ட் கூடியதும் அதற்கு இல்லாத ஒரு ஆன்மீகத்தை பகவான் முதலாக அதை லகுவாக்குறார் நமக்காக. அதனால நம்ம அடிமனம் வரைக்கும் சென்று உள்ள அதை பார்க்க வேண்டாம். உள்மனம் வரைக்குமே நம்ம சரி பண்ணாலே
முடிவில் வருவதை முதலிலேயே கொடுப்பதுதான் அன்னையின் பாங்கு. அங்கு சைத்திய புருஷனை காண்பதே இந்த ரகசியம். இதை ஒரு உலகுக்கு அறிவித்து விட்டார். யோக ரகசியம் பகிரங்கமானது அப்பா எழுதுறார். சைத்திய புருஷனை எய்தியவுடன் மேலும் அற்புதங்கள் நடக்கின்றன. மேலே குறிப்பிடுவது முதல் நிலை ஹையர் மைண்ட். மௌனம் பெற்ற இப்ப இதெல்லாம் இப்ப விளக்கம் பார்க்கணும். இப்ப இதுதான் இந்த விளக்கங்கிறது தான் கடினம் நமக்கு. இதை கூட படிச்சுலாம் அவருடைய விளக்கங்கள் தான் கடினமா இருக்கு. அப்புறம் எப்படி நம்ம விளங்கிக் கொள்வது? மௌனம் பெற்ற முனிவர் இந்நிலையை சேர்ந்தவர். திருப்பி இப்போ அவரு நமக்கு பிராக்டிக்கலா உள்ளதுக்கு பேசுவார். மௌனம் பெற்ற முனிவர் இந்நிலையை சேர்ந்தவர். இது 8 வகைகள் ஏராளமான வகையில அந்த மௌனத்தை பெறலாம். முனிவரை போல சத்துவகுணம் இந்நிலைக்குரியது. சத்துவகுணம் என்பது மிகவும் முக்கியமானது. அந்த சத்துவகுணத்தோடு தான் இதை அப்ரோச் பண்ணணும். இந்த நிலைக்குரியது ராமாவதாரம் எழுந்த ஆன்மீக நிலை இது. அதாவது மானுடம் வென்றது. மானுடம் வெல்வதுங்கிறத அவர் எடுத்துருப்பார்னு நினைக்கிறேன். மானுடம் வென்று எந்தானது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதுதான். ராமாவதாரம் எழுந்த ஆன்மீக நிலை இது. சரி, இதையும் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு டக்குன்னு பாருங்க, இவர் நமக்கு ஒரு ட்விஸ்டை வச்சுட்டார். மௌனம், முனிவர் எல்லாம் சொன்னார். ராமாயணத்தை சொல்லிட்டார், சத்துவகுணத்தை சொல்லிட்டார். இப்ப புதுசா ஒண்ணு சொல்றார், சிலப்பதிகாரத்தை பாட புத்தகமா. இதெல்லாம் தான் நமக்காக எழுந்தவர். புரியாதவங்களுக்கு புரியணும். சிலப்பதிகாரத்தை பாடப்புத்தகமாக ஒரு பகுதியை படித்தாலும் சிலம்பு அதன் சிறப்பை அளிக்கும். சிலப்பதிகாரத்தினுடைய மையக்கரு, அதை கொண்டு போகக்கூடிய எல்லாமே சிலம்பு என்கிற ஒன்றை வைத்துத்தான். அதனால பாடப்புத்தகத்துல அந்த இறுதி காட்சியான கிளைமேக்ஸ் இது வரவில்லை என்றாலும் ஏதோ ஒரு பகுதியை படித்தாலும் அதுவும் சிலம்புடைய தொடர்புடையதுதான். அங்குதான் ஒரு பொதுவான கருத்து. அப்படி ஒரு பொதுத்தன்மை அதற்கு இருக்கிறது. ஏனென்றால் சிலம்பை பற்றியது சிலப்பதிகாரம். நாம் படிப்பது வேற பகுதியா இருந்தாலும் அதுவும் சிலம்பை பற்றியதுதான். இந்த பகுதி முழுமை பெற வேண்டும் என்பதுதான் இதற்குள்ள புரிதல். நாமே சிலப்பதிகாரத்தை முழுமையாக படித்தால், இங்க திரும்பி பாருங்க, திரும்பி ஒரு சிக்கலை பண்ற. நாமே சிலப்பதிகாரத்தை பகுதியாக பாட புத்தகத்தில் இல்லாதது எதுவுமே இல்லாம சிலப்பதிகாரத்தை நாமளே படிப்போமே. அதனால என்ன, ஒரு நாலேஜ் தானே, ஒரு ஞானம் தானே. யாருமே இல்லாம, ஒரு ஆசிரியர் இல்லாம சிலப்பதிகாரம் நமக்கு ஒரு இலக்கியம் படிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா? அந்த ஆர்வம் எப்படி படிச்சா என்ன ஆகும்? நாமே சிலப்பதிகாரத்தை முழுவதும் படித்தால் அது பாட புத்தகத்தை விட அதிக அறிவு தரும். இப்படிதான் லைஃப் வேணும் படிக்கணும்னு அப்பா சொல்றாங்க. அதனால முயற்சி செய்யலாம். சிலப்பதிகாரத்தையே படிக்கலாம். தமிழுக்கு உண்டான ஒரு விஷயத்தை நாமளே புரிந்து கொள்ளலாம். ஆசிரியர் தேவையில்லை. நம்முடைய அந்தராத்மா நமக்கு அதனுடைய குரல் கேட்கக்கூடிய அளவுக்கு நமக்கு மௌனமும் அமைதியும் நமக்குள்ள இருந்தால் அந்த ஒலி கேட்கும். நாமே சிலப்பதிகாரத்தை முழுவதும் படித்தால் அது, ஏன்னா எதுக்கு சொல்றேன்னா, இதெல்லாம் ஒரு ஃப்ரேம் பண்ணினதுல இருந்து வெளியில கொண்டார். பாடப்புத்தகத்துல படிக்கிறதுங்கிறது மதிப்பெண் பெறுவது. மதிப்பெண்ணுக்காக நாம் கல்வி கற்பது என்பது அதனுடைய மகத்துவம் அந்த டிகிரிங்கிற அட்டைக்கு போயிடும், நமக்கு வராது இல்லையா? பிஏ, எம்ஏ, முனைவர் எல்லாம் என்னன்னா அந்த அட்டைக்குன்னு போயிடும். இது இல்லாமல் நாமே ஒரு ஆர்வத்துடன் படிப்பதை அவர் குறிப்பிடுகிறார். அப்படிதான் நான் விளங்கிக் கொள்கிறேன். முழுவதும் படித்தால் அது பாடப்புத்தகத்தை விட அதிக அறிவு தரும். இதே போலதான் லைஃப் டிவைனையும் நம்மளால முடியலனாலும் படிக்கணும். இல்லைன்னா கடைசி டிவைன் லைஃபே படிச்சுடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பகவான் தான் வரைக்கும் முடிச்சாரு, டிவைன் லைஃபே நம்ம படிக்கலாம், தவறு கிடையாது. நான் அப்படிதான் படிக்கிறேன். சரி, இது இப்போ தமிழ் இலக்கியத்துக்கு, தமிழில் உள்ள விஷயங்களுக்கு அவர் வராத்தரும். அதனால என்னை விட அங்கிள் அது ரொம்ப அதிகமா படித்தவர். அவர் பின்னால விளக்கம் சொல்வார். புலவர் பட்டத்தில் சிலம்பை படித்த ஒரு நிலை. சிலம்பைங்கிறது சிலப்பதிகாரம். புலவர்னு ஒரு பட்டம் இருக்கு, முன்னால இருந்தது. புலவர்னு சொல்லுவாங்க. புலவர் ஒரு பட்டமா கொடுத்தாங்க, அதை படிப்பா வச்சு. சிலம்பை படித்தவர் நிலை, புலவர் பட்டத்தில் சிலம்பை படித்தவர் நிலை, பிஏ பாடத்தில் சிலப்பதிகாரத்தை படிப்பதை விட உயர்வு. அது ஏன் பிஏ பட்டம் உசத்தின்னு நினைச்சோங்க? பிஏ பட்டத்தை விட புலவர் படிப்புல சிலம்பை படித்ததுதான் உயர்வுன்னு அப்பா எழுதுறாங்க. புலவர் பாடத்தில் மாணவனாக படிப்பது வேறு. புலவருக்கு படிக்கும் போது ஒரு மாணவனாக இருந்து அந்த சிலம்பை படிப்பது என்பது வேறு. ஆசிரியர், ஏன்னா டிவைன் சர்வீஸ்க்கு நம்ம வந்துட்டோம். தெய்வீகத்துக்கு ஒரு சேவை செய்வதாக இருந்தால் நம்ம ஆரம்பிச்சோம் வளரும் ஞானத்துல இல்லையா? மாணவனாக படிப்பது வேறு, ஆசிரியராக படிப்பது அடுத்த நிலை. மாணவனாக படிக்கிறது ஒரு நிலை புலவர் பட்டத்துல தமிழ்ல. அடுத்தது
அவர் ஒரு பட்டத்துக்கு படிப்பது வேற, அப்புறம் ஒரு புலவருங்கிற ஒரு பட்டம் வரும். ஆசிரியர் வந்து தமிழ் ஆசிரியர் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஆசிரியராக படிப்பது அடுத்த நிலை. அப்ப ஏன் ஆசிரியரும் படிக்கிறான்னு இவர் எழுதுறாருன்னு தெரியல. ஏன்னா மாணவர்களுக்கு அவர் புலவரா படிக்கும்போது தான் மதிப்பெண் வாங்கணும்னு, ஆசிரியரா படிக்கும் பொழுது மாணவர்கள் நல்ல மாணவர்களையும் அதிகமா மதிப்பெண் பெறக்கூடிய மாணவர்களையும் உருவாக்க வேண்டும் என்பதால் அவர் இன்னும் அதிகமா படிக்கிறார். அது காலேஜில் படிச்சதை விட இன்னும் அதிகமா ஆசிரியர் படிக்கிறாருங்கிறது இங்க சொல்றார். சிறப்பான நிலை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆராய்ச்சி அப்படியே மெல்ல வரான்னு வச்சுங்க. அடுத்தது முனைவர் ஆராய்ச்சி, அது கடைசி நிலை. அப்ப மாணவன் ஒரு நிலை, ஆசிரியர் ஒரு நிலை, ஆராய்ச்சி பண்றது கடைசி நிலை. கவியான ஒருவர் படிப்பது வேறு. இப்ப புலவருக்கு படிச்சுட்டு அவர் வந்திருக்காரு. புலவர் வேறு, கவி வேறு. அது புரிஞ்சுக்கணும். புலவரனுடைய பாங்கு வேறு, கவியினுடைய விஷயங்கள் வேறு, அடிப்படையாக வித்தியாசம் உள்ளது. அது நம்ம தெரிஞ்சுக்கணும். கவிஞர் கண்ணதாசன், பாடலாசிரியர் வாலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பவில்லை. அதே போல் கவியான ஒருவர் படிப்பது வேறு. அதே போல் மௌனம் மனத்தை அடையும் நிலைகள் பல. அதே போல் அந்த மௌனமானது, அதாவது ஹியூமன் மைண்ட், மௌனம், அந்த சைலன்ஸ், அது வந்து மனத்தை அடையும் நிலைகள் பலவா இருக்கு. எப்படி புலவர் வந்து படித்து ஆசிரியராகி மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு முனைவர் பட்டம் பெறுவது போல, கவியான ஒருவர் சிலப்பதிகாரத்தை படிப்பது வேறு ஒரு நோக்கில் படிப்பார், அது வேற. அதே போல் மௌனம் மனத்தை அடைய நிலைகள் பல, ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி தான் வரும், இண்டிவிஜுவல். இருந்தாலும் இலட்சியம் ஒன்று, அதுல வந்து நமக்கு மாற்று கருத்து கிடையாது. பூர்ண யோகத்தில் எந்நிலையை அடைந்தாலும், பூர்ண யோகத்துக்கு வந்துட்டார். எல்லாத்தையும் ராமாவதாரத்தை சொல்லி, மௌனம் பெற்ற முனிவரை சொல்லி, சிலப்பதிகாரத்துல புலவரை சொல்லி, ஆசிரியராக இருந்ததை சொல்லி, ஆராய்ச்சிகளை சொல்லி, கவிஞரை சொல்லி, எல்லாமே வேற வேற வேறன்னு சொல்லிட்டு, அதே போல் மௌனத்தை அடையும் நிலைகள் பல. பூர்ண யோகத்தில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா, பூர்ண யோகத்தில் என் நிலையை அடைந்தாலும் பூர்ணமாக அமைய வேண்டும். பூர்ண யோகத்துல எந்த நிலை எப்படி அடைந்தாலும் அது பூர்ணத்துவத்தை அடைய வேண்டும், முழுமையாக இருக்க வேண்டும். பகுதியாக இருந்தாலும் இந்த பகுதியில குறைவுடையதாக இருக்கக்கூடாது, அது முழுமையாக வேண்டும். அது அசட் மேலே போவது. இங்க வந்து என்னன்னா, இது வந்து நம்மளை நாம சரி பண்ணி போனாலும் நம்மளால அசன்ட் மேலே போகுது. மேலே போறதுக்கு முன்னால அதை நம் கர்ணங்களில் நிரப்புவது அடுத்த நிலை. அப்படி கிடைக்கக்கூடியதை நம்முடைய கர்ணங்கள், எல்லா கர்ணங்கள்லையும் அதை வந்து திருவுருமாற்றம் என்பது நிரப்பப்பட வேண்டும். நம்ம முன்னால் அதெல்லாம் பார்த்துட்டோம். அதற்கு முன் அகந்தை அந்நிலையில் அழிந்து அதன் உருவங்களான காம குரோதங்கள் மறைந்து திருவுருமாற்றம் பெற்றிருக்க வேண்டும். ஒரு சின்ன அணுவா இருந்தாலும் அந்த இடம் பூர்ணமாக திருவுருமாற்றம் பெற்றிருக்க வேண்டும். அது உடலாக இருந்தாலும், உணர்வாக இருந்தாலும், மனமாக இருந்தாலும் நாம் அடிமனத்துக்கு சென்று அடைய வேண்டியது இல்லை என்று பகவான் சொல்லிவிட்டார். ஹியூமன் மைண்டிலிருந்து உள்மனத்துக்கு போய் அங்கிருந்தே செய்யலாம். இன்னைக்கு இன்னும் நம்ம வந்து மேல் மனத்திலிருந்தே செய்யக்கூடிய அளவுக்கு அப்பா எழுதியிருக்காங்க. நம்முடைய இந்த ஹியூமன்ங்கிறது மாறணுங்கிற ஒரு மனமாற்றம் இருந்தாலே போதுங்கிறாங்க அப்பா. மனமாற்றம் தான் பெரிய விஷயம். இது எதிர் திசையாக இருந்தாலும் ஒரு மனமாற்றத்துக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும். அந்த நம்பிக்கை இருந்தாலே அந்த இடத்துல பூர்ணயோகத்தின் சக்தி, அதாவது பகவான் அன்னை பாப்பா சொல்ற அந்த சக்தி வந்து செயல்பட்டு நமக்கு ஒரு ஹவுஸ் ஹோல்டருக்கு உண்டானது கிடைக்கும். நம்ம முன்னாலே பார்த்தோம். அந்நிலையின் ஆன்மீக சக்தியை பகவான் கீழ்கண்டவாறு விளக்குகிறார். இது ஒவ்வொருத்தருக்கும் தோணும் ஒவ்வொரு மாதிரி. இப்ப இதுதான் டோட்டலா வளரும் ஞானத்தை பற்றி உள்ள கிஸ்ட். கடல் போன்ற பிரவாகமான மழையாக ஞானம் பொழிகிறது. கடல் போன்ற பிரவாகமான மழையாக ஞானம் பொழிகிறது. ஒன்றுக்கு சூட்சுமம் உண்டு, ஆன்மீகம் இல்லை. இது உண்டு. ஆன்மீகம் இல்லை, பிரபஞ்சத்தை தழுவக்கூடியது இல்லையா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. கடல் போன்ற பிரவாகமான மழையாக ஞானம் பொழிகிறது. இது சிருஷ்டியை முழுவதும் தழுவுகிறது. ஏன்னா சிருஷ்டியில தான் நமக்கு பிரச்சனை வந்தது. ஆன்மாவுக்கும் ஜடத்திற்கும் அதற்கு ஒரு சுமூகம் வேண்டும்.
அந்த சமூகத்துல வந்து இன்னர் மைண்ட்ல இருந்தே சைக்கிக் மூலமா செய்யலாம் என்பதை பகவான் 10 ஆண்டுகள் கடுமையான அவருடைய, அதாவது அவர் யோகான்னு எழுதும் போதெல்லாம் கண்ணால தண்ணி வரும். வி ஹாவ் டு அப்படின்னு எல்லாம் எழுதுவார் அவர், நம்மளை எல்லாம் சேர்த்து. அவர் யோகா நம்முடைய யோகத்தில் அவருக்கு வந்து ஐங்கிறத வெகு குறைவாக பயன்படுத்தியிருப்பார். பெரும்பாலும் வி நவர் அப்படின்னு தான் அவர் பண்ணுவார். அது அவருடைய ஒரு விசாலமான ஒரு தன்னலம் இல்லாத ஒரு பரநலத்திற்காக அவர் உழைத்தது தெரிகிறது. கடல் போன்ற பிரவாகமான மழையாக ஞானம் பொழிகிறது. இது சிருஷ்டியை முழுவதும் தழுவுகிறது. சிருஷ்டி என்பதற்கு வந்து முழுவதுமாக தழுவுகிறது. ஏன்னா நம்ம பார்த்தோம், குறையாக இருக்கக்கூடாது, முழுவதும் தான் பூர்ணம். சிருஷ்டியை பூராவும் தழுவுகிறது. எதை போன்று? கடல் போன்ற பிரவாகமான மழையாக ஞானம் பொழிகிறது. அப்படி கடலுக்கும் அந்த மழைக்கும் வந்து நம்ம உடல், அதாவது அந்த காற்று, நிலம், பூமி, அப்படி உள்ள பல சக்திகள், அதை நம்ம ஐம்பூதம் என்போம். அது வந்து 5 விதமான சக்தி. இது ஒன்றுக்கொன்று மறைந்து இருக்கக்கூடியதுதான். அப்படி வருது. ரொம்ப டைம் ஆயிடுச்சு போது. இது சிருஷ்டியை முழுவதும் தழுகிறது. ஏன்னா இது வந்து நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது இன்றைய காலகட்டத்துல. நிதானமான சூரிய ஒளி போன்றது அறிந்து கொள்ளும் முயற்சியே அற்றுப்போன மௌனம். எதை அறிந்து கொள்ள போகிறோம் அப்படிங்கிற ஒரு முயற்சியே அற்றுப்போவதுதான் வளரும் ஞானத்தின் இறுதியான இடம் என்று, அதான் ஒரு செறிந்த ஞானம், திரண்ட ஞானம். அப்பா அந்த சுருக்கத்தை முடிக்கிறார். கடல் போன்ற பிரவாகமான மழையாக ஞானம் பொழிகிறது. இது சிருஷ்டியை முழுவதும் தழுவுகிறது. நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். மழை அதிகமானால் அதுக்குரிய காரணம் என்ன என்று பார்க்க மாட்டோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் தொந்தரவா இருக்கு. துணி காய மாட்டேங்குது, இத மிளகாத்தூளுக்கும் இல்லைன்னா வேற ஒரு மாவு அரைக்கிறதுக்கும் இந்த மழை தொந்தரவா இருக்குன்னு தான் நம்ம நினைப்போம். கனமழைகள் பெய்யறதுங்கிறது 10 ஆண்டுகளுக்கு 20 ஆண்டுகளுக்கு சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடிய இயற்கையில எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. வந்து மரங்கள் இருக்கிறது. 10 ஆண்டு 5 ஆண்டு 10 ஆண்டுக்கு சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடிய விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்துல இருக்கு, இயற்கையில இருக்கு. அதெல்லாம் நார்மலா இருக்கும். இது சிருஷ்டியை முழுவதும் தருகிறது. நிதானமான சூரிய ஒளி போன்றது. என்னது? நிதானமான சூரிய ஒளி போன்றது. நமக்கு இதமாக சூரிய ஒளி, நம்ம குளிர்ந்ததுன்னா அந்த இடத்துக்கு நேரா சூரிய ஒளி வந்ததுன்னா கொஞ்சம் வெதுவெதுப்பா இருந்தா நம்ம போதும்னு நினைப்போம். அதே சூரியன் உக்கிரமாக இருக்கும் பொழுது அந்த சூரியனையும் நம்ம குறைதான் சொல்லுவோம். இது மனித சுபாவம். மனிதனுடைய நிலை அப்படி இருக்கு. அறிந்து கொள்ளும் எதை அறிந்து கொள்ள வேண்டிய முயற்சியே அற்று போன மௌன நிலை அப்படின்னு சொல்லிட்டு, இறுதியாக நாம் எதை கை கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு 5 நிமிடம் பாரதி மகாகவி ஒரு இடத்துல நமக்கு சொல்லி கொடுக்கிறார். விடுதலை என்பதுல பாருங்க எப்படி ஒரு கவிஞன் சொல்லினா, அப்பா அந்த கவின்னு எழுதுனதுனால நான் படிக்கிறேன். வந்து இந்த புவிதனில் வாழும் மரங்களும் இன்ப நறுமலர் பூஞ்செடி கூட்டமும் அந்த மரங்களை சூழ்ந்த கொடிகளும் ஔடத மூலிகை பூண்டு புல் யாவையும் எந்த தொழில் செய்து வாழ்வனவோ. இதுக்கெல்லாம் என்னடா தொழில் இருக்கு? ஒண்ணுமே செய்யலையே, அது பாட்டுக்கு வாழுது. எப்படி வாழுது? மானுடன் ஆவிடினும் வித்து நடாவிடினும் வரம்பு கட்டாவிடினும் அன்று நீர் பாய்ச்சாவிடினும் வானுலகு நீர் தருமேல் மண் மீது மரங்கள் வகை வகையாக நெற்கள் புற்கள் மலிந்திருக்கும் என்றோ யானதற்கு மஞ்சுகிறேன் மானுடரே நீவீர் என் மதத்தை கை குன்மீன். ஒரு மதத்தையே சொல்றார், இயற்கையோட ஒட்டிய ஒரு மதம்ங்கிறார்கள். பாடுபடல் வேண்டா ஊனுடலை வருத்தாதீர். Sorry, I got a small disturbance. ஹலோ. அப்போ யானதற்கு மஞ்சுகிறேன் மானுடரே நீவீர் என் மதத்தை கை கொன்மின் பாடுபடல் வேண்டா ஊனுடலை வருத்தாதீர் உணவு இருக்கை கொடுக்கும் உங்களுக்கு தொழில் இங்கே இந்த பூமியில் உங்களுக்கெல்லாம் தொழில் அன்பு செய்தல் கண்டீர் அப்படிங்கிறார். அந்த அன்பு ஒன்றேதான் அன்னை. அப்பாவுக்கு அன்புதான், பகவானுக்கு அந்த அன்புதான். அந்த அன்பை நாம் செய்வதை உணர்ந்தாலே நமக்கு வந்துவிடும் என்று என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு முறை என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றியை பதிவு செய்து எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி செய்து, அப்பா அவர்களுடைய இன்னும் ஆழங்கால் பட்டு புரிந்து கொள்ள வேண்டும், அது பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற அவையில் தான் நான் இந்த நிகழ்ச்சியை நடத்தினேன். நன்றி. இத்துடன் நிறைவு செய்கிறேன்.